வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் போலாமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ், NCERT 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வால்யூம் 2ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ ஈஸி சாப்டர். அதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? போலாமா? ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வால்யூம் 1 முடிச்சிட்டோம். கரெக்டா? வால்யூம் 1 கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். 8 சாப்டர் இருந்தது இல்லையா? 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருந்த அந்த ஃபஸ்ட்டு 8 சாப்டர் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வால்யூம் 2ல் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாப்டர் இது ஒரு ஈஸி சாப்டர் அண்ட் ஆல்சோ வெயிட்டேஜான சாப்டர் தான். இதுவுமே கூட நீட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின்ஸ் இந்த சாப்டர் வந்து ஜென்ரலாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக எவ்ரி இயர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இதுலையுமே ஒரு 2 கொஷின்ஸ் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ அதனால் இது ஒன் ஆஃப் த ஈஸி அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்றதுனால தான் நான் இதுலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். போலாமா? ரைட். ஸோ இந்த சாப்டர் உள்ள நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிப்போம். ஸோ இந்த சாப்டரை நம்ம ப்ரைமரியாக என்ன ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா லைட் வந்து வேவ் நேச்சர்ன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். கரெக்டாக? அதான் நமக்கு அந்த வேவ் ஆப்டிக்ஸ் சாப்டரில் லைட்டோடைய நேச்சர் நம்ம என்னென்னு ஸ்டடி பண்ணியிருப்போம் அப்படின்னா லைட் வந்து வேவ் நேச்சர், என்ன டைப் ஆஃப் வேவ்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம படிச்சிருப்போம். சரியா? இப்போது லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சர் மட்டும் இல்லை, அதுக்கு வந்து பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது. ஸோ பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கிறதுனால தான் இதில் வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா இங்கே லைட் எனர்ஜினால நமக்கு என்ன கிடைக்குது? லைட்டு வேவ் நேச்சராக இருக்குது, அட் த சேம் டைம் அது வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கரெக்டாக? ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது. அதே மாதிரி மேட்டருக்கும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சர் ஆல்சோ பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது அப்படின்னா பார்ட்டிக்கலுக்கு அப்போ என்ன இருக்கணும்? வேவ் நேச்சரும் இருக்கணும். அதான் மேட்டரில் நம்ம ஸ்டடி பண்ண போகிறது. மேட்டருக்கும் வேவ் நேச்சர் இருக்கும். அதை எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, அதை டி ப்ராக்லி வேவ் லென்த்து எப்படி அந்த ரிலேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம அதில் ஸ்டடி பண்ணுவோம். சரியா? ஸோ டூயல் நேச்சர் அப்படின்றது நம்ம சொல்கிறது என்னென்னா லைட்டுக்கு வந்து 2 நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சர் அண்ட் பார்ட்டிக்கல் நேச்சர். அதே மாதிரி மேட்டருக்கும் வேவ் நேச்சர் பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கும் அப்படின்ற அந்த ஐடியாவை பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த சாப்டர் தான் என்னது? டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்டு மேட்டர். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அதை எப்படியெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணாங்க, அந்த எக்ஸ்பிரிமெண்டல் வெரிஃபிகேஷன் எப்படி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க, வாட் ஆர் த அதர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட்டில், மெயினாக ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ லைட் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகிறதுனால என்ன ஆகுது? எலக்ட்ரான் வந்து மெட்டல்லேருந்து என்ன ஆகுது? எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வருது. ஸோ இந்த லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன ஆகுது? எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வருது. ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோனா இங்கே என்னது? லைட் எனர்ஜி. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகிறதுனால, லைட் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகிறதுனால எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வர்றது, அந்த ப்ராசஸ், அந்த எஃபெக்ட் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ அதுக்கான மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனண்ட் என்ன, இது எல்லாமே இந்த சாப்டரில் ஸ்டடி பண்ணும். இதில் கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியம், அட் த சேம் டைம் ஃபார்முலா. ஏன்னா இதில் ப்ராப்ளம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கைனடிக் எனர்ஜி, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், இல்லைனா உங்களுக்கு அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க, இல்லை ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி வேவ் லென்த் கால்குலேட் பண்ணி சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அசர்ஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இந்த சாப்டர் வந்து வந்திருக்கு, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸுமே இதில் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, இதுதான் ஓவரால் இந்த சாப்டர் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஹெட்டிங். ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம
என்ன பண்ண போகிறோம், இப்போ படிக்க போகிறோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஹெட்டிங் என்ன, அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் என்ன, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கிளாஸில். போகலாமா? ரெடியா? ஓகே. ஸோ வாங்க இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Maxwell's equation of electromagnetism and Hertz experiment on generation and detection of electromagnetic waves in 1887 strongly established the wave nature of light. Wave nature of light confirm பண்ண முடிஞ்சது எப்போ? Maxwell's equation. லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்றத அவர் வந்து அந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஹெர்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாரு, எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபை பண்ணார். இதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இஎம் வேவ்ஸில். கரெக்டாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம். கரெக்ட். ஸோ அதில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஜென்ரேட் ஆகுதுன்றது, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்றது பாசிபிள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் போத் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே என்னது ப்ரெசென்ட்டாக இருக்குது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக போகும்போது. ஸோ லைட் ஆல்சோ இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் லைட் வந்து என்னது வேவ் நேச்சரும் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு. சரியா? ரைட். Towards the same period at the end of the 19th century, experimental investigation on conduction of electricity through gases at low pressure in a discharge tube led to many historic discoveries. The discovery of X-rays. Ranjan, X-ray கண்டுபிடிச்சவருடைய நேம் என்னது? ரான்ஜன். Of electron J.J. Thomson. Electron கண்டுபிடிச்ச J.J. Thomson were important milestone in the understanding of atomic structure. So it was found that sufficiently low pressure, about 0.001 millimeter of mercury column, a discharge took place between the two electrodes and applying the electric field to the gas. In the experimental study கொடுத்திருக்காங்க. In the discharge tube, so a fluorescent glow appeared on the glass opposite to the cathode. The color of glow of the glass depended on the type of glass, it being yellowish green for soda glass. The cause of this fluorescence was attributed to the radiation which appeared to be coming from the cathode. These cathode rays were discovered. William Crookes, who later 1879 suggested that these rays consisted of streams of fast moving negatively charged particle. அதுக்கப்புறம் J.J. Thomson confirmed this hypothesis by applying naturally perpendicular to electric and magnetic field across discharge tube. இது எல்லாமே இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி தான். இது எல்லாமே இது நமக்கு ஆக்சுவலாக நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இது ரொம்ப ஃபுல்லாக போட்டு இந்த தேரியெல்லாம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிட்டது. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் தான். ஃபைனலாக இதில் நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டனோ நம்ம அதை மட்டும் நோட் பண்ணிப்போம். சரியா? இன்ட்ரோடக்ஷனில். ஸோ த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. த வேர் ஃபவுண்ட் டு ட்ராவல் ஸ்பீட்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம், அந்த அதுலேருந்து வெளிவந்த அந்த எலக்ட்ரானுடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.2 times ஸ்பீட் ஆஃப் லைட் வேல்யூக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வரக்கூடிய அந்த ஸ்பீடு வந்து லைட்டோடைய ஸ்பீடு கூட கம்பேர் பண்ணும்போது 0.2 times இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷனில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் த சேம் டைம் in 1887 it was found that certain metals when radiated by ultraviolet emitted negatively charged particles having small speeds. ஸோ இதிலிருந்து தான் ஃபஸ்ட்டு அந்த ஐடியா வருது. என்ன நடந்திருக்கு பாருங்க இங்கே. certain metal when irradiated by ultraviolet radiate நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் எமிட் ஆகுது. நெகட்டிவ்லி சார்ஜ் எமிட் ஆகுனா இப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரான் எமிட் ஆகிருக்குது ஸ்மால் ஸ்பீடில். ஸோ ஆல்சோ certain metals when heated to a high temperature were found to emit negatively charged particles. So the value of E by M of these particles was found to the same that cathode ray particles. This observation thus established that all these particles produced different conditions. இதெல்லாமே ஸ்டோரி தான். ஃபைனலாக இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நெகட்டிவ் பார்ட்டிக்கலை வந்து எலக்ட்ரான், அந்த நெகட்டிவாக வந்தது வெளியில் வந்தது வந்து என்னது எலக்ட்ரான். ஆக்சுவலாக என்னென்னா லைட்டு இன்சிடென்ட் ஆகிருக்கு அல்ட்ராவயலட். அந்த கேஸ் ஸ்டடியில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அல்ட்ராவயலட் இன்சிடென்ட் ஆகும்போது அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சார்ஜ் வெளியில் வந்திருக்கு அந்த கேத்தோட விழுது. அந்த நெகட்டிவ் சார்ஜ் தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் யூனிவர்சல் கான்ஸ்டியூட் ஆஃப் மேட்டர். ஸோ இதில் இருந்தால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அந்த ஐடியா வந்து ஃபஸ்ட்டு அந்த இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ் இது. இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பை கேஸஸ். ஸோ ஹி வாஸ் அவார்டு நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸ். ஸோ அதே மாதிரி அமெரிக்கன் ஃபிசிஸ்ட் மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட் ஃபார் த சார்ஜ் ஆன் எலக்ட்ரான். ஹி ஃபவுண்ட் தட் வேல்யூ ஆஃப் த சார்ஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் சாப்டரில். வேல்யூ ஆஃப் E ஈக்குவல் டு என்னது, வேல்யூ ஆஃப் சார்ஜ் 1.6 × 10⁻⁻19 கூலும். அதை ஃபஸ்ட்டு
மெஷர்மெண்ட் பண்ணது யாருன்னா மில்லிகன், வேல்யூ ஆஃப் சார்ஜ். ஓகேவா, இதெல்லாம் இந்த டிஸ்கவரி, இனிஷியலாக எப்படியெல்லாம் அந்த ப்ராசஸ் நடந்தது, அதுக்கப்புறம் எலக்ட்ரானோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணாங்க, கண்டுபிடிச்சது வந்து மில்லிகன். இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் இதில். சரியா, இது ஃபுல்லாகவே தெரியுதான். ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகிறோம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னென்னு பாருங்களேன், எலக்ட்ரான் எமிஷன். எலக்ட்ரான் எமிஷன். ஸோ எலக்ட்ரான் எமிஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் வெளியில் வரணும். நம்ம எனர்ஜி கொடுக்கறதுனால அங்கே என்ன நடக்கும், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா மெட்டலில், அதனுடைய அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனை விட ஜாஸ்தி ஆகும்போது அது கெயின் பண்ணுற எனர்ஜி அதுலேருந்து பிரேக் ஆகி என்ன ஆகிடும், வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த வெளியில் வர அந்த எலக்ட்ரான் தான் என்னென்னு சொல்கிறோம், எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான். மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு அந்த வெளியில் வரக்கூடிய ப்ராசஸ் என்னது, எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரியா, அது என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது அது எல்லாமே டீட்டெயிலாக இங்கே ஸ்டடி பண்ண போகிறோம். சரியா, ரைட். யூ நோ தட் metals have free electrons, correcta? Metals have free electrons, negatively charged particles that are responsible for their conductivity. So அதனால தான் என்ன நடக்குது, free electronsனால தான் conductivity நடக்குது. However, the free electrons cannot normally escape out of the metal surface. கரெக்ட் தானே? மெட்டலில் இருக்கிறது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருந்தாலும் மெட்டல் சர்ஃபேஸ் விட்டு அதில் என்ன பண்ண முடியாது, வெளியில் வர முடியாது. திரும்ப அது இந்த மெட்டலுக்குள்ளே ஃப்ரீயாக சுற்ற முடியுமே தவிர மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியில் வராது. ஓகே, ஸோ ஹவெவர் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் cannot normally escape out of the metal surface. If an electron attempts to come out of the metal surface acquires a positive charge and pulls the electron back to the metal. So the free electrons is thus held inside the metal surface by attractive force of the அயான்ஸ். ஏன் அதால் வெளியில் வர முடியல அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் அயான்ஸ், அதாவது புரோட்டான், நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கிற அந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டில் ஃப்ரீயாக சுற்றும். சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதை தாண்டி என்ன பண்ண முடியாது, வெளியில் வர முடியாது. வெளியில் வர முடியாமல் போகிறதுக்கு ரீசன் attractive force between electron and proton or otherwise positive ions inside the nucleus. So consequently the electron can come out of the metal surface only if it has got sufficient energy. இதுதான் ஆக்சுவலாக கண்டிஷன் to overcome the attractive pull. To overcome the attractive pull. இதை நம்ம ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பேசிக்காக நம்ம ஒரு ஆட்டமோட சக்தி ஒரு ரெஃபரன்ஸுக்கு சும்மா எடுப்போம்னு வச்சுக்கோங்க. இது வந்து நியூக்ளியஸ், ஓகேவா? ஸோ இங்கே ப்ரோட்டான் இருக்குது, இங்கே நியூட்ரான் இருக்குது, கரெக்டாக நியூக்ளியஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து அவுட்டர் ஆர்பிட், ஏதோ ஒரு மெட்டலோடைய அவுட்டர் ஆர்பிட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு சம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து சம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் கூட வச்சுப்போம் ரெஃபரன்ஸுக்கு. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் புரோட்டான் எலக்ட்ரான் அட்ராக்ஷனில் என்ன ஆகாது, வெளியில் எஸ்கேப் ஆகி போக முடியாமல் இருக்குது. அப்போது இந்த புரோட்டான் எலக்ட்ரான் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் என்னது, இது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் இருக்கிற அந்த அட்ராக்ஷன். அதனால தான் அது எஸ்கேப் ஆகி வெளியில் போக முடியல. கரெக்ட்? இப்போ இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுற மாதிரி நான் ஒரு எனர்ஜி இதுக்கு கொடுக்குறேன். இந்த எலக்ட்ரானுக்கு நான் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறேன். தட் எனர்ஜி, அதாவது சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு ஓவர் கம் என்ன சொல்லியிருக்காங்க, த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். இந்த அட்ராக்ஷனை விட அதிகமாக நான் ஒரு எனர்ஜி இந்த எலக்ட்ரானுக்கு வெளியிலிருந்து கொடுத்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு சோர்ஸ் எக்ஸ்டர்னலாக கொடுத்தோம் அப்படின்னா, அப்போ என்ன ஆகும், நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி அதிகமாக கொடுத்ததுனால புரோட்டான் எலக்ட்ரான் அட்ராக்ஷனை பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகி இந்த எலக்ட்ரான் என்ன ஆகிடும், வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸ் தான் என்னது, எலக்ட்ரான் எமிஷன். ஆனால் அந்த அது டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம எனர்ஜி கொடுத்தா தான் அது நடக்கும். அட்ராக்டிவ் புல் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு கொடுக்கணும். இது எ சர்டன் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்கவர்டு. ஸோ சர்டன் மினிமம்னு என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் இவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுத்தாகணும். இஸ் ரெக்கவர்ட் டு பி கிவன் அண்ட் எலக்ட்ரான் டு புல் அவுட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கேருந்து இதை பிரேக் பண்ணி நான் கொண்டு வர்றதுக்கு அட்லீஸ்ட்டு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒன்று கொடுக்கணும் இல்லையா, மினிமம். அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு
10 ஜூல் எனர்ஜி கொடுத்தா போதும் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பிரேக் பண்ணுறதுக்கு. அப்போ நான் வந்து 10 ஜூல் மினிமம், அதான் மினிமம் அட்லீஸ்ட் 10 ஜூல் கொடுத்தா தான் இது பிரேக் பண்ண முடியும். நான் வந்து 15 ஜூல் கொடுத்தாலும் பிரேக் ஆகும், 20 ஜூல் கொடுத்தாலும் பிரேக் ஆகும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்கலாம். பட் அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்டிவ் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஈக்குவலாக அதை விட அட்லீஸ்ட் நம்ம கொடுக்குற அந்த எனர்ஜி தான் என்னது மினிமம் எனர்ஜி. அதை பிரேக் பண்ணுறதுக்கான மினிமம் எனர்ஜி ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலான்றது அப்புறம். அட்லீஸ்ட் இவ்வளோ கொடுத்தா தான் என்ன நடக்கும், அந்த எலக்ட்ரான் எமிட் ஆகிட்டு வெளியில் வரும். புரியுதா? ஸோ அந்த எனர்ஜி தான் மினிமம் எனர்ஜி. ஸோ அதாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. A certain minimum amount of energy is required to be given an electron to pull out from the surface of the metal. Okay. This minimum energy required by electrons to escape from the metal surface called work function. The minimum energy name என்ன இங்க அப்படின்னா, this minimum energy required by an electron to escape from the metal surface is called work function of the metal. அதுக்கு பேர் என்னது? work function of the metal. work function அப்போ என்ன, அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான அந்த மினிமம் அட்லீஸ்ட் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அதை பிரேக் பண்ணுறதுக்கு, அந்த மினிமம் எனர்ஜிக்கு நேம் என்ன, ஒர்க் ஃபங்க்ஷன். புரியுதா? தட் மினிமம் எனர்ஜி இஸ் கால்டு ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, இது காமன். நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் நம்ம எமிஷன் நிறைய மெத்தடில் பார்ப்போம், பேசிக் ஐடியா. நம்ம சிலபஸில் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இந்த எல்லா ப்ராசஸ்லையுமே அந்த எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கலாம் வேணாலும் கொடுக்கலாம், அது நமக்கு இஷ்யூ கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி இம்பாக்ட் என்னென்னலாம் நடக்கும்ன்றது நம்ம அது கேஸ் ஸ்டடியாக பார்த்து பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு எஜெக்ஷன் நடக்கணும். எலக்ட்ரான் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி சம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அந்த மினிமம் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்னா, எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன், அது ரெண்டுத்துக்கு பிட்வீனில் எவ்வளோ எனர்ஜி இருக்குதோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னது, ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னது, மினிமம் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு பேர் இங்கே என்னது, நேம் என்னது, work function. That is called work function. It is generally denoted by phi naught. It is generally denoted by இந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், phi naught. phi naught என்ன அர்த்தம், work function. 1 electron volt is the energy gained by an electron. It has been accelerated by potential difference 1 volt. So இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனர்ஜிக்கு ஜூல் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த கேஸில். இங்கே யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட். ஆனால் அதோட எஸ்ஐ யூனிட் நமக்கு ஜூல் தான். 1 எலக்ட்ரான் வோல்ட் எதுக்கு ஈக்குவல்னா, எலக்ட்ரான் வோல்ட் வந்து ஜூலாக கன்வெர்ட் பண்ணால் ஈயோட வேல்யூ அப்படி மாற்றுங்க, 1.6 × 10⁻⁻⁰ ஜூல். ஓகேவா? இங்கே நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் டேட்டா நமக்கு நிறைய கொடுப்பாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்கும். பட் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது ஜூலுக்கு வேணும்போது ஜூல் கால்குலேட் பண்ணி ஆகணும். அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், 1 எலக்ட்ரான் வோல்ட் எதுக்கு ஈக்குவல்னா 1.6 × 10⁻⁻19 ஜூல். அதுக்கு பதிலாக தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், 1 electron volt. So this unit of energy is commonly used in atomic and nuclear physics. எது, electron volt. புரியுதா? atomic and nuclear physics. அந்த இன்சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் என்னது, electron volt. The work function phi naught depends on the property of the metal and nature of its surface. இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டல் அண்ட் நேச்சர் ஆஃப் இட்ஸ் சர்ஃபேஸ். ஸோ த ஒர்க் ஃபங்க்ஷன் நீங்கள் இப்போ சப்போஸ் அலுமினியம் எடுக்கிறீங்க, காப்பர் எடுக்கிறீங்க, ஸோ இது ரெண்டுமே என்னது, டிஃப்ரெண்ட் மெட்டல். அப்போ இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன் என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காப்பருக்கு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன் வேறு, அலுமினியமுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன் வேறு. பிகாஸ் அதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்து அது டிஃபர் ஆகும். அப்போ அதிலிருந்து எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு கொடுக்க வேண்டிய மினிமம் எனர்ஜி காப்பருக்கு கொடுக்க வேண்டியது அலுமினியம் கொடுக்க வேண்டியது சேம் கிடையாது. மினிமம் எனர்ஜி நான் சொல்கிறது புரியுதா? பிகாஸ் ரெண்டுமே என்னது, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். அப்போது நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் தான் எது டிபெண்ட் பண்ணியிருக்கும், அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்னா அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய சர்ஃபேஸ், அந்த மெட்டீரியலுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அதுவுமே ஒன் ஆஃப் த அதர் ஃபேக்டர், நேச்சர் ஆஃப் இட்ஸ் சர்ஃபேஸ். ரைட். The minimum energy required to be electron emission from the metal surface can be supplied to free electrons by any one of the following physical process. இப்போ என்னென்ன மெத்தட்லலாம் அந்த மினிமம் எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரானை எமிட் பண்ணி வெளியில் வர வைக்க முடியும்,
அதில் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். அந்த மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து தெர்மியானிக் எமிஷன். ஸோ அந்த மெட்டலுக்கு நீங்கள் நிறைய ஹீட்டை ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஹீட் எனர்ஜி கொடுக்க என்ன ஆகும்னா ஹீட்டை அந்த மெட்டல் அப்சர்வ் பண்ணிகிட்டே வரும். ஹீட்டை அப்சர்வ் பண்ண என்ன ஆகும், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்குள்ள அந்த பாண்ட் என்ன ஆகும், லூஸ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டே வரும். ஸோ எப்போ அது சஃபிஷியன்ட் எனர்ஜியை கெயின் பண்ணுதோ அப்போ என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக அது பிரேக் ஆகிட்டு எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். சரியா? அந்த டைப் ஆஃப் ஒன் ஆஃப் த எமிஷன் மெத்தட் தெர்மியானிக் எமிஷன். டெம்பரேச்சர் தெர்மியானிக்னா என்னது, டெம்பரேச்சர், ஹீட்டு கொடுத்து அந்த எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண வைக்கிறது. பை சூட்டபிள் ஹீட்டிங் சஃபிஷியன்ட் தெர்மல் எனர்ஜி கேன் பி இம்பார்ட்டட் டு த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டு எனேபிள் தம் டு கம் அவுட் த மெட்டல். ஓகேவா? இது ஒரு மெத்தட். இதை பற்றி நமக்கு டீட்டெயிலாக கிடையாது, இதெல்லாம் ஒரு மெத்தட். அதுதான் நம்ம சிலபஸில் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபீல்டு எமிஷன். ஸோ இந்த ஃபீல்டு எமிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுவாங்க. அப்ளையிங் வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இங்கே அப்ளை பண்ணுவேன். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அவுட் சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேஸே எடுத்துக்கங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேஸில் இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன்னா என்ன நடக்கும், சப்போஸ் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே அப்ளை பண்ணுறீங்க இன்கேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அப்ளை பண்ணுறீங்கன்னா இப்போ இது எலக்ட்ரான் நான் பாசிட்டிவ் சார்ஜினால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண என்ன நடக்கும், எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி அட்ராக்ஷனால் மூவ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? கரெக்டு தானே? எலக்ட்ரான் நான் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் சார்ஜினால் அப்ளை பண்ணுற ஒரு இன்கேஸ் நான் ஈஸியாக புரிஞ்சுதான் சொல்கிறேன். இப்போ என்ன நடக்கும், ஆல்ரெடி எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனில் தான் என்ன ஆகுது, இது இன்சைடில் இருக்குது. இப்போ நான் ப்ரொவைட் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அது வந்து எதை விட அதிகமாக இருக்குது, எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனை விட நான் கொடுத்த பாசிட்டிவ் சார்ஜோடைய அந்த ஃபீல்டு வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி அட்ராக்ட் ஆகும். எந்த பக்கம் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் இருக்குதோ அந்த பக்கம் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த பக்கம் நோக்கி மூவ் ஆச்சுன்னா அப்போ எஸ்கேப் என்ன ஆகிடும், வெளியில் வந்துடும். சொல்கிறது புரியுதா? அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனை விட அதிகமாக இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மினிமம் கேஸில் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஸ்டார்ட் டு அட்ராக்ட்னால எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் ஓடியாந்துடும். புரியுதா? ஸோ அது வந்து செகண்ட் மெத்தட். அதுக்கு பேர் தான் என்னது, ஃபீல்டு எமிஷன். தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். when a light of suitable frequency illuminates. ஓகேவா? ஸோ எல்லா கேஸ்லையும் நமக்கு என்ன ஆகாது, இங்கே எமிஷன் ஆகாது. லைட் ஆஃப் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அந்த சூட்டபிள் ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம், அந்த எலக்ட்ரானை எமிட் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் ஃப்ரீக்வன்சி. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் நான் எவ்வளோ மினிமம் ஃப்ரீக்வன்சி அந்த மெட்டலுக்கு நான் கொடுத்தா அந்த எனர்ஜியை அந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், மெட்டலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வரும். ஸோ கரெக்டாக சூட்டபிள் எனர்ஜி நான் கொடுத்தோன்னா அந்த ப்ராசஸ் நடக்கும். எல்லா ஃப்ரீக்வன்சியும் அது நடக்காது. அந்த கேஸுக்கு தேவையான மினிமம் எனர்ஜிக்கான ஃப்ரீக்வன்சி நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி illuminates a metal surface. Electrons are emitted from the metal surface. These photo light generated photo electrons. இதனால எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு பேர் என்னது, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன அர்த்தம், சர்ஃபேஸில் ஃபோட்டான்ஸ் அதாவது லைட் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகுது. ஸோ ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகிறதுனால எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. அந்த ப்ராசஸுக்கு பேர் என்னது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். நம்ம பார்ப்போம் அடுத்தது. அந்த ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகிட்டு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வரதுனால அந்த எலக்ட்ரானுக்கு நேம் என்ன, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதா? தட் எலக்ட்ரான் நேம் இஸ் கால்டு ஃபோட்டோ எலக்ட்ரான். ஸோ இதுதான் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் மெத்தட், தெர்மியானிக் எமிஷன், ஃபீல்டு எமிஷன், அப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய மெயின் ஹெட்டிங் என்னது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐடியாவை எப்படி எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ஸ்டடி பண்ணாங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் அவங்க ஸ்டடி பண்ணி எமிஷன் நடக்குது, டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி இருந்தால் என்ன நடக்க போகுது, ஃப்ரீக்வன்சி மாத்திரம் என்ன நடக்க போகுது, அப்புறம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கூட எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க,
இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனுக்குள்ளே போவோம். அது மேத்தமேட்டிக்கல் ரிலேஷனுக்காக. சரியா, போலாமா? ரைட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The phenomenon of photoelectric emission was discovered in 1887 by Hertz during his electromagnetic wave experiments. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பற்றி ஸ்டடி பண்ணும்போது, அதாவது மேக்ஸ்வெல்லுடைய அந்த ஐடியாவை எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணுறது அவர் ட்ரை பண்ணும்போது தான் இந்த ஐடியாவும் ஆக்சுவலாக அங்கே அவருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கிடைக்குது. இன் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன் ஆன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பார்க் டிஸ்சார்ஜ், Hertz observed that a high voltage spark across detector loop were enhanced. The emitter plate was illuminated by ultraviolet from an arc lamp. Ultraviolet light ray வந்து எமிட்டர் பிளேட்டில் இன்சர்ட் ஆகும்போது, எமிட்டர் பிளேட்னா எலக்ட்ரானை எமிட் பண்ணக்கூடிய பிளேட். அதாவது லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிவிட்டு எலக்ட்ரானை எது எமிட் பண்ணுதோ அந்த பிளேட்டுக்கு நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? எமிட்டர் பிளேட். சரியா? Light shining on the metal surface somehow facilitated the escape of free charged particles which we know as electrons. When light falls on a metal surface, some electrons near the surface absorb enough energy from the incident radiation to overcome the attraction of positive ions in the material of the surface. After gaining sufficient energy from the incident light, the electron escape from the surface of the metal into the surrounding space. இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்சர்வ் பண்ணுது. அதாவது என்னது? லைட் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆகும்போது அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அந்த எலக்ட்ரான். அது எப்போ வந்து சஃபிஷியன்ட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதோ அப்போ என்ன ஆகுது? பிரேக் ஆகி வெளியில் வந்துடுது. அதாவது புரோட்டான், அதாவது பாசிட்டிவ் அயன்ஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் உள்ள அந்த அட்ராக்ஷன் பிரேக் ஆகிட்டு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு சரௌண்டிங்க்கு வெளியில் வந்துடுது, எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடுது. அப்படின்றது தான் அந்த பாயிண்டோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹால்வாக் அண்டு லெனார்ட்ஸ் அப்சர்வேஷன். ஸோ Leonard observed that when ultraviolet radiation were allowed to fall on the emitter plate of an evacuated glass tube enclosing two electrodes, current flows in the circuit. இவங்க எப்படி அதை எக்ஸாக்டாக வெரிஃபை பண்ணாங்க? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கும் நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கேஸில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய லைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூவி யூஸ் பண்ணுறாங்க. அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வேர் அலௌடு டு ஃபால் ஆன் எமிட்டர் பிளேட்டில் இன்சிடென்ட் ஆகுது. ஃபால் ஆன் எமிட்டர் பிளேட் அப்படி என்ன அர்த்தம்? அந்த எமிட்டர் பிளேட்னா என்ன அர்த்தம்? அல்ட்ராவயலட் வந்து அந்த எமிட்டர் பிளேட்டில் இன்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த பிளேட் வந்து அல்ட்ராவயலட்டை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது? வெளியில் வருது, எஜெக்ட் ஆகிட்டு அந்த சஃபிஷியன்ட் கெயின் பண்ணிட்டு எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வருது. ஓகே, ஸோ எவாக்யூவேட்டட் கிளாஸ் டியூப் என்க்ளோசிங் டூ எலக்ட்ரோட்ஸ் கரண்ட் ஃப்ளோஸ் இன் த சர்க்கியூட். ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். சி த டயக்ராம் இதுதான் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேட்டுக்கு பேர் தான் என்னது? எமிட்டார் பிளேட். இப்போ சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதுக்கு பேர் வந்து எமிட்டார் பிளேட். எமிட்டர் பிளேட். இதுதான் ஆக்சுவலாக நடக்கும். இதுலேருந்து வரக்கூடிய ரே வந்து யூவி ரே. இந்த யூவி ரே வந்து இந்த கிளாஸ் விண்டோ வழியாக பாஸ் ஆகிட்டு இங்கே என்ன ஆகும்? இந்த எமிட்டர் பிளேட்டில் இன்சிடென்ட் ஆகும். இந்த எமிட்டர் பிளேட் என்ன பண்ணுன்னா, இன்சிடென்ட் ஆகிற அல்ட்ராவயலட்டை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ண உடனே இதுலேருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. சொல்கிறது புரியுதா? இந்த எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான்ஸை எல்லாம் இது வந்து க்ளோஸ்டு டியூப், எவாக்யூவேட்டட் கிளாஸ் டியூப். இதுலேருந்து அது வெளியில் போக முடியாது, இதுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே என்ன நடக்கும்? இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எந்த பக்கம் மூவ் ஆகும்? அட்ராக்டிவ் நேச்சர்னால டுவர்ட்ஸ் இந்த பிளேட்டுக்கு மூவ் ஆகும். அப்போ எலக்ட்ரான்ஸ் இது எவ்வளோ எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுதோ அது எல்லாமே இந்த பிளேட்டில் மூவ் ஆகும். ஸோ அது அப்சர்வ் பண்ண பிளேட் ஏவில் அதுக்கு பேர் கலெக்டார் பிளேட்னு சொல்ல போகிறோம். இது எமிட்டர் பிளேட், இது கலெக்டார் பிளேட். இது என்ன பண்ணும்? அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணதுனால சர்க்யூட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். புரியுதா? எது வரைக்கும் கரண்ட் ஃப்ளோ இருக்கும்? எது வரைக்கும் எலக்ட்ரான் இதில் எஜெக்ட் ஆகிட்டு அதில் கலெக்ட் ஆகிட்டே இருக்குதோ அது வரைக்கும் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். எப்போ இங்கே எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது ஸ்டாப் ஆகுதோ அப்புறம் என்ன இருக்காது? கரண்ட் ஃப்ளோ இருக்காது. புரியுதா? இதுதான் இந்த ஐடியா. இதுதான் அவங்க இங்கே ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எவாக்யூவேட்டட் கிளாஸ் டியூப் என்க்ளோசிங் டூ எலக்ட்ரோட்ஸ் அந்த சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் as soon as the ultraviolet radiation were stopped, அடுத்து என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் கேஸ் ஸ்டடி. யூவி ரேடியேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. the current flow also stopped. அப்படி என்ன அர்த்தம்? அந்த வெளியிலேருந்து சோர்ஸ் எஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சோர்ஸ்லேருந்து வந்தக்கூடிய யூவி ரே
யூவி ரே இன்சிடென்ட் ஆகிற வரைக்கும் அந்த எமிட்டர் பிளேட் என்ன பண்ணுது, யூவி அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுது. எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான் எல்லாம் அந்த கலெக்டர் பிளேட் அப்சர்வ் பண்ணுது, அதனால் அதில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. நாம் அந்த சப்ளை கொடுத்தோம் இல்லையா சோர்ஸு யூவிஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க, யூவி வந்து அதை அப்ளை பண்ணுற அந்த எனர்ஜி வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட்டு அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. ஏன், நீங்கள் யூவியை ஸ்டாப் பண்ண உடனே அந்த எமிட்டர் பிளேட்லேருந்து இப்போ என்ன ஆகலை, எலக்ட்ரான் எமிட் ஆகலை. எலக்ட்ரான் எமிட் ஆகாதனால கலெக்டர் பிளேட்டுக்கு எலக்ட்ரான் போகல, அதனால் அதில் என்ன நடக்கலை, அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இல்லை. ஸோ யூவி கண்டினியூஸாக பாஸ் ஆகிற வரைக்கும் அதில் கரண்ட் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் யூவி ரேவை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகலை, இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகலை. அதுக்கு ரீசன் எலக்ட்ரான் வந்து என்ன ஆகலை, எமிட் ஆகலை ஆஃப் பண்ணதுனால. ஸோ த கரண்ட் ஃப்ளோ ஆல்சோ ஸ்டாப்டு. These observations indicate that ultraviolet radiation falls on emitter plate C, electrons are ejected. இதில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான் கரண்ட் ஃப்ளோ இருக்கணும், அங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கணும். நான் யூவி தான் இந்த எமிட்டர் பிளேட்டுக்கு பாஸ் பண்ணேன், அப்போ அங்கே கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அப்போ அதுலேருந்து எலக்ட்ரான் வெளியில் வந்திருக்கணும், எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. திஸ் அப்சர்வேஷன் இண்டிகேட் தட் when ultraviolet radiation falls on emitter plate C, electrons are ejected from it, which are attracted towards the positive, that is collector plate A by the electric field. புரியுதா? ஸோ அந்த கலெக்டர் பிளேட்டில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரான் எல்லாமே பிளேட் ஏ நோக்கி டுவர்ட்ஸ் மூவ் ஆகுது. ஸோ த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ த்ரூ த எவாக்யூவேட்டட் கிளாஸ் டியூப் ரிசல்ட்டிங் இன் கரண்ட் ஃப்ளோ. Thus light falling on the surface emitter causes current in an external circuit. Hallmarks and Leonard studied how this photo current varied with the collector plate potential and with frequency intensity of light. இதுதான் இந்த 3 different கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். பொட்டன்ஷியல், ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்னால ஃபோட்டோ கரண்ட்டு எப்படி வேரி ஆகுதுன்னு ஸ்டடி பண்ண போகிறாங்க. சொல்லுது புரியுது? ஃபோட்டோ கரண்ட்னா என்னது, இப்போ இந்த கேஸில் ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுறதுனால எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது, அந்த எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரானால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் தான் இங்கே என்னது, ஃபோட்டோ கரண்ட். புரியுதா? அதில் இன்டென்சிட்டி மாற்றினா என்ன நடக்க போகுது, கரண்ட் கேஸுக்கு ஃப்ரீக்வன்சி மாறும்போது கரண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் பொட்டென்ஷியல் சேஞ்ச் பண்ணும்போது கரண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் வேரி பண்ணும்போது வாட் ரிசல்ட் வில் கெட் இந்த கேஸ்க்கு. இதே டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் தான், காம்பனண்ட் எல்லாத்தையும் மாற்றுறோம், இன்டென்சிட்டியை மட்டும் மாற்றும் போது கரண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், ஃப்ரீக்வன்சி அப்புறம் பொட்டென்ஷியல். புரியுதா? இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு கேஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ஹால்வாக்ஸ் in 1888 undertook the study of further and connected a negatively charged zinc plate to an electroscope. He observed that zinc plate lost its charge when it was illuminated by ultraviolet. So further uncharged zinc plate become positive charged when it is irradiated by ultraviolet. So positive charge on positively charged zinc plate was found to be further enhanced when it is illuminated by ultraviolet. From this observation he concluded that negatively charged particles were emitted from the zinc plate. இதே எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஆனால் எந்த பிளேட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா zinc plate. ஓகேவா? அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் அல்ட்ராவயலட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே என்னென்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் were emitted from the zinc plate under the action of ultraviolet. அப்படின்னு என்ன அர்த்தம், ஜிங்க் பிளேட்டில் வந்து அல்ட்ராவயலட் பாஸ் பண்ணியிருக்காரு ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேருந்து அல்ட்ராவயலட் பாஸ் பண்ண உடனே ஜிங்க் பிளேட் என்னவா மாறிடுது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாசிட்டிவ் அயான்ஸாக மாற்றிருக்கு. ஜிங்க் பிளேட் வந்து பாசிட்டிவ் அயான்ஸாக மாறி இருக்குது. ரீசன் அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆனதுனால. புரியுதா? ஸோ அதை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜிங்க் பிளேட்டில் வந்து யூவி இன்சிடென்ட் ஆகும்போது எலக்ட்ரான் எமிஷன் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட். Next, after the discovery of the electrons in 1897, it became evident that incident light causes electrons to be emitted from the emitter plate. So due to negative charge, the emitted electrons are pushed towards the collector plate by electric field. Hallmarks and Allen also observed that when the ultraviolet light fell on the emitter plate, no electrons were emitted at when the frequency of incident light was smaller than certain minimum value called threshold frequency. இந்த இடத்துல அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற இன்னொரு வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா threshold frequency. அது வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சி. threshold frequency இருக்கிறது மினிமம் ஃப்ரீக்வன்சி. இட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த எமிட்டர் பிளேட். டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த எமிட்டர் பிளேட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்கில் மினிமம் எனர்ஜின்னு ஒன்று பார்த்தோம். அது எதனால ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம், அதை எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனோட
அதிகமான ஒரு எனர்ஜி கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரானை வெளியில் கொண்டு வரணும். அப்போது அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுற அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மினிமம் எனர்ஜிக்கு பேர் என்னது, ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன். இந்த கேஸில் எனர்ஜியை வந்து எது டிசைட் பண்ண போது, ஃப்ரீக்வன்சி. லைட்டு இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, இன்சிடென்ட் லைட்டுடைய ஃப்ரீக்வன்சி தான் நம்ம ஏதாச்சும் என்னன்னு சொல்ல போகிறோம், இப்போ எனர்ஜின்னு சொல்ல போகிறோம். அப்போ அந்த எனர்ஜி நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எனர்ஜியை டிசைட் பண்ணக்கூடிய காம்பனண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி. அப்போது அந்த எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நான் இன்சிடென்ட் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணிட்டு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுதோ அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்னது, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. சொல்கிறது எல்லா ஃப்ரீக்வன்சிலும் என்ன ஆகாது, எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது. சப்போஸ் இந்த கேஸில் யூவி எடுத்துருக்கிறீங்கன்னா யூவின்றது என்னது, த்ரெஷோல்டு மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கிட்டோம். கரெக்டாக? ஈவியை விட எதெல்லாம் கம்மி, இப்போது விசிபிள் கம்மியா ஃப்ரீக்வன்சி வைஸ், காமா ரே, எக்ஸ்ரே, யூவி. யூவி விட ஹை ஃப்ரீக்வன்சி எது, காமா ரேவும் எக்ஸ்ரேவும். மீதி எல்லாமே இந்த கேஸில் என்னது, இதை விட லோ ஃப்ரீக்வன்சி. வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இந்த விசிபிள் கலர் 7 கலரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ஃப்ரா ரெட்டு, மைக்ரோவேவ், ரேடியோவேவ், இது எல்லாமே என்னது, லோ ஃப்ரீக்வன்சி கம்பேரிங் வித் யூவி ரே. இப்போது சப்போஸ் நான் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் இன்சிடென்ட் பண்ணுறேன், இந்த கேஸில் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுமான்னு கேட்டால் நடக்காது. ஏன், இந்த ஜிங்க் பிளேட் கேஸ் கேடுங்க, ஏன் நடக்காது அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் இன்சிடென்ட் பண்ணும்போது ப்ளூவோடைய ஃப்ரீக்வன்சி கம்மி, அது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கிடையாது, மினிமம் எனர்ஜி அது கொடுக்காது எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா யூவி தான் நம்ம மினிமம்னு சொல்கிறோம் இப்போ இந்த கேஸுக்கு. அப்போ யூவி அதை விட ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்தா எஜெக்ஷன் நடக்கும். யூவி வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்டு என்ன அர்த்தம், மினிமம் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் எஜெக்ஷன் நடக்கும். எக்ஸ்ரே கொடுத்தாலும் நடந்திருக்கும், காமா நடந்தாலும் நடந்திருக்கும். ஏன், எக்ஸ்ரே காமா ரெண்டுமே இதை விட யூவி விட அதிகம். ஸோ மினிமம் ஃப்ரீக்வன்சி விட அதிகமாக எவ்வளோ எனர்ஜி வேணாலும் இருக்கலாம், அது ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் அது தேவையான மினிமம் எனர்ஜியை விட கம்மியாக எனர்ஜி ப்ரொவைட் பண்ணக்கூடிய எந்த ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் பண்ணாலும் எஜெக்ஷன் நடக்காது. சொல்கிறது புரிஞ்சுதா? அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்னது, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. காட் இட்? போலாமா? ரைட். It was found that certain materials like zinc, cadmium, magnesium, etc. responded only ultraviolet. சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சில மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க. Zinc, cadmium, magnesium responded only ultraviolet, otherwise having short wavelength. Short wavelength na high frequency. Correct? To cause electron emission from the surface. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மெட்டீரியல் ஜிங்க், கேட்மியம், மெக்னீஷியம், இந்த மெட்டீரியல்லேருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய மினிமம் ஃப்ரீக்வன்சி எந்த ரேஞ்சில் இருக்கணும், அல்ட்ரா வயலட்டு தான் மினிமம். அதை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி கொடுக்கலாம், ஆனால் அதை விட கம்மியான ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்காது, எஜெக்ஷன் நடக்காது. ஸோ இட் வில் பி ரெஸ்பாண்டட் அல்ட்ரா வயலட் ரேஞ்ச், அந்த ஃப்ரீக்வன்சி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதை விட லோ ஃப்ரீக்வன்சிலாம் நீங்கள் ஜிங்க் பிளேட்டுக்கு பாஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்காது, எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்காது. புரியுதா? ஸோ however small alkali metals such as lithium, sodium, potassium, cesium and rubidium இது எல்லாமே சென்சிட்டிவ். இது எல்லாம் விசிபிள் லைட்டில் என்ன ஆகுது, இது எல்லாமே விசிபிள் லைட்டில் எலக்ட்ரானை எமிட் பண்ணுது. அல்கலி மெட்டல்ஸ் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம் அண்ட் ருபீடியம், இது எல்லாமே சென்சிட்டிவ் ஃபார் ஒன்லி விசிபிள் லைட். நீங்கள் விசிபிள் லைட் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிலே எஜெக்ஷன் நடக்குது. அப்போ விசிபிள் லைட்டே இதுக்கு இனஃப் ஃப்ரீக்வன்சி தான். ஆனால் இந்த கேஸுக்கு விசிபிள் லைட்டில் என்ன நடக்காது, எஜெக்ஷன் நடக்காது. ஏன்னா அந்த எனர்ஜி இஸ் நாட் இனஃப் ஃபார் இந்த ஜிங்க், கேட்மியம், மெக்னீஷியம்க்குலாம். ஆனால் இதுக்கு அதுவே போதும். All these photosensitive substances emit electrons when they are illuminated by light. After the discovery of electrons, these electrons were termed as photoelectrons. அதான் சொன்னேன், லைட்னால எமிட் ஆகிற எலக்ட்ரானுக்கு பேர் photoelectron. The phenomenon is called photoelectric effect. இந்த ப்ராசஸுக்கு பேர், லைட் இன்சிடென்ட் ஆகிட்டு எலக்ட்ரான் வந்து அதை அப்சர்வ் பண்ணி எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வர அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட். காட் இட்? அதுலேருந்து எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வர அந்த எலக்ட்ரானுக்கு நேம் என்ன, ஃபோட்டோ எலக்ட்ரான். இதான் அந்த பாயிண்ட்டுங்க. சரியா? போலாமா? ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இதில் 2 கீவேர்ட் நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று ஒர்க் ஃபங்க்ஷன், இன்னொன்று என்னது, ஒர்க் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். 1 செகண்ட்.
கரெக்ட். ஒர்க் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் எனர்ஜி. இந்த கேஸில் அந்த மினிமம் எனர்ஜி கொடுக்க போகிறது எது? ஃப்ரீக்வன்சி. அதுக்கு கொடுக்கக்கூடிய மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு பேர் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. கரெக்ட், ரைட். எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ அப்போ இதுதான் அந்த டயக்ராம் முன்னாடி நம்ம பார்த்தது தான். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த schematic view of the arrangement used for the experimental study of photoelectric effect. It consists of an evacuated glass quartz tube having thin photosensitive plate C, another metal plate A. Monochromatic light from the source. Monochromatic light தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் கண்டினியூஸாக சேம் அந்த ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஆகும். மோனோக்ரோமேட்டிக் நம்ம யூஸ் பண்ணோம்னா தான். எஸ், ஆஃப் சஃபிஷியன்ட்லி ஷார்ட் வேவ்லேருந்து பாசஸ் த்ரூ த விண்டோ. W falls on the photosensitive plate, emitter plate. ஓகே, ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட் என்ன அர்த்தம்? எமிட்டர் பிளேட். எமிட்டர் பிளேட் என்னது? லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரானை எமிட் பண்ணக்கூடிய, லைட் எனர்ஜிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அந்த பிளேட்டு தான் என்னது? எமிட்டர் பிளேட். அதர்வைஸ் ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட், அதுக்கு இன்னொரு நேம். A transparent quartz window is sealed on the glass tube which permits ultraviolet radiation to pass through. It irradiates the photosensitive plate C. The electrons are emitted by plate C and are collected by plate A. The electric field created battery. The battery maintains the potential difference between the plate C and A that can be varied. The polarity of plate C and A can be reversed by commutator. இந்த commutator ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, the polarity of the plate C and A can be reversed. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் polarity இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்தால் நீங்கள் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது commutatorன்ற அந்த டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் மைனஸோட இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும், அப்படி உடனே இது மைனஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? காமுடேட்டர். ஸோ த plate A can be maintained at a desired positive negative potential with respect to emitter C. So when collector plate A is positive with respect to emitter plate C, so the electrons are attracted to it. The emission of electrons causes flow of electric current in the circuit. முன்னாடி பார்த்த அதே கேஸ் தான், அதை தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. The potential difference between emitter and collector plate is measured by voltmeter. Emitter and collectorக்கு பிட்வீன் இருக்க பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம்? வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபோட்டோ கரண்ட் ஃப்ளோயிங் இந்த சர்க்யூட் மெஷர்டு பை மைக்ரோ அம்மீட்டர். இதில் பாஸ் ஆகக்கூடிய ஃபோட்டோ கரண்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு மைக்ரோ அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கேன் பி இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் பை வேரியிங் பொட்டன்ஷியல் ஆஃப் ஏ கலெக்டர் பிளேட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு எமிட்டர் பிளேட் சி. பொட்டன்ஷியலில் வேரி பண்ணிங்கனாலும் என்ன நடக்கும்? எமிட்டர் கலெக்டர் பிட்வீன் இருக்கிற பொட்டன்ஷியலை வேரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? கரண்ட் வேரி ஆகுது. The intensity and frequency of incident can be varied. Potential difference V between the emitter C and collector A. அடுத்து நம்ம இதெல்லாம் ஸ்டடி பண்ண போகிறோம். இன்டென்சிட்டி வேரி பண்ணும்போது அடுத்து என்ன நடக்க போகுது? இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி நம்ம பார்த்தது தான். இது எமிட்டர் பிளேட்டு, இதுதான் வந்து அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். இது வந்து மோனோக்ரோமேட்டிக் லைட்டிங் இன்சிடென்ட் ஆகுது. அது வந்து மினிமம் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம ரெஃபரன்ஸாக சப்போஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரான் இதுலேருந்து இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எஜெக்ட் ஆகுது, இதெல்லாம் இது கலெக்ட் பண்ணுது, அதனால இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு மைக்ரோ அம்மீட்டர், த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஏ அதை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். புரியுதா? இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது கேஸ் ஒன்றுனா பார்க்க போகிறோம். We can use the experimental arrangement study of variation of photo current with the first case. Intensity மாறினா என்ன நடக்க போகுது? First one intensity of radiation, second one frequency of incident radiation, third வந்து the potential difference between the plates A and C. அதுக்கப்புறம் fourth case என்ன ஸ்டடி பண்ண போகிறோம்? The nature of the material of plate C. So light of different frequency can be used to putting appropriate colored filter or colored glass tube in the path of the light falling. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதே தான், இது அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். இதை வச்சு நம்ம 4 டிஃப்ரெண்ட் கேஸை ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டென்சிட்டி ஃபஸ்ட்டு என்னன்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்டென்சிட்டினா ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அங்கே என்ன நடக்கும் இன்டென்சிட்டினாலன்றதை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இன்டென்சிட்டின்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இன்டென்சிட்டி வந்து ஒரு இப்போ லைட்டு கலர் இருக்கு இல்லையா, அதில் பிரைட்னஸ் இப்போ டார்க் நம்ம ரெண்டு சொல்கிறோம். டிம் லைட்டு, இப்போ ரெட் கலர் லைட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெட் கலர் லைட் வந்து ரொம்ப டிம்மாக இருக்குன்னு சில நேரத்தில் சொல்கிறோம், சில நேரத்தில் என்னவாக இருக்குன்னு சொல்கிறோம், பிரைட்டாக இருக்குது. ரெண்டு கேஸ்லையுமே ஒரே கலர் தான் தெரியும். டிம்மாக இருக்கும்போது ரெட் கலர் தான் தெரியும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும்போது ரெட் கலர் தான் தெரியும்.
கலர் சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ கலர் சேஞ்ச் ஆகிறனாலே அந்த ஃப்ரீக்குவென்சி மாறும்னு அர்த்தம். ஃப்ரீக்குவென்சி இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் த கலர். சொல்கிறது புரியுதா? ஸோ டிம்மாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டில் ரெட்டு தான் தெரியுது, ஆனால் எனர்ஜி கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குது. பிரைட்டாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ரெட் கலர் தெரியுது, அந்த பவர் அதிகமாக தெரியுது. இதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி. ஓகேவா? ஸோ லைட்டு இன்சிடென்ட் ஆகும்போது அது எப்படி வரும்னா ஃபோட்டான்ஸாக வரும். அதுக்கு பேர் என்னது? ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது நிறைய லைட்டு இன்சிடென்ட் ஆகும்போது, நிறைய ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் ஜாஸ்தியாக தெரியும். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்ம கன்வீனியண்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம ரெஃபரன்ஸுக்கு ரெட்டே எடுப்போம். இப்போ நான் 2 கேஸ் ரெஃபரன்ஸ்க்கு இப்படி எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன், இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸை காமிக்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு இன்சிடென்ட் ஆன அந்த ஃபோட்டான் இருக்கு இல்லையா, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே சும்மா வரைகிறேன். ஸோ இந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து எதனால் வந்திருக்கு அப்படின்னா, இங்கே இன்சிடென்ட் ஆன ஒரு 5 ஃபோட்டான்ஸ்னால. இதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிறேன், 5 ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகுது, ரெட் கலர் இது. ஓகேவா? இது எக்ஸாம்பிள். ஸோ 1 2 3 4 5 இந்த 5மே ரெட் கலர் லைட்டோடைய ஃபோட்டான் தான். அதனுடைய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கம்மியாக வர்றதுனால நமக்கு இங்கே பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. இதை வந்து நான் டிம்முன்னு எடுத்துக்கிறேன், டிம் லைட். புரியுதா? இங்கே இதை விட கொஞ்சம் பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி சொன்ன இல்லையா, அப்படி வச்சுக்கோங்க. இது ஏன் ரொம்ப பிரைட்டாக தெரியுது? அதே ரெட் கலர் தான் தெரியுது, கலர் மாறலை. இது பிரைட்டாக தெரியறதுக்கு ரீசன், இப்போ இதில் இன்சிடென்ட் ஆகிறத வந்து சப்போஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு எக்ஸாம்பிள் அப்படி. ஸோ இப்போ இங்கே வந்து 10 ஃபோட்டான்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 10 ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆனதுனால இது என்னவா இருக்குது, இதை கம்பேர் பண்ணும்போது பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? அப்போது இன்டென்சிட்டி அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வித் த சேம் கலர், அதாவது சேம் ஃப்ரீக்குவென்சியே இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இருக்குல்ல, கவுண்டிங் 1 2 3 4 சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோ இன்சிடென்ட் ஆகுதோ அதை பொறுத்து அதனுடைய பிரைட்னஸ் இல்லை டிம்மு சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஸ்டில் எது சேஞ்ச் ஆகாது, அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகாது, அதே கலர் தான் தெரியும், டிம்மு பிரைட்டு தான் தெரியும். இதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் இன்டென்சிட்டி. அதான் அதனுடைய எனர்ஜியை டிசைட் பண்ணுறது. ஸோ இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னா அங்கே ஃபோட்டான்ஸ் அதிகமாக இன்சிடென்ட் ஆகுது, பிரைட்டாக இருக்குது. பிரைட்னஸ் கம்மியாக இருக்குன்னா அங்கே இன்டென்சிட்டி கம்மியாக வந்திருக்கு, அதனால பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. புரியுதா? ஃபோட்டான்ஸ் கம்மியாக வரனால இன்டென்சிட்டி கம்மியாக இருந்திருக்குது. இது தெளிவாக புரியுதா? இன்டென்சிட்டினா என்னன்றது, இன்டென்சிட்டின்றது ஃப்ரீக்குவென்சியை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சிலையும் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இருக்கும். கரெக்டாக? நிறைய ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகும். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியோடைய எத்தனை ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகுதோ அதை பொறுத்து அதனுடைய பிரைட்னஸோ இல்லை அந்த டிம்மும் பிரைட்னஸோ சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இன்டென்சிட்டியோடைய ஒர்க்கு. ஸோ அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு லைட்டு வந்து இன்சிடென்ட் ஆகுது, ஒரே ஒரு ஃபோட்டான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஃபுல் லைட் எடுக்க வேணாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அல்ட்ரா வயலட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜிங்க் பிளேட்டில் ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணணும்னா எனக்கு எத்தனை ஃபோட்டான் தேவை அப்படின்னா ஒரு ஃபோட்டான் போதும். நான் சொல்கிற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு எமிட்டர் பிளேட், அந்த எமிட்டர் பிளேட்லேருந்து எலக்ட்ரான் எனக்கு எஜெக்ட் ஆகணும். அந்த எமிட்டர் பிளேட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு ஃபோட்டான் எனர்ஜியே போதும். அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி இருக்கக்கூடிய, அதாவது எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆனாலே என்ன நடக்கும், எனக்கு எஜெக்ஷன் நடக்கும். நான் சொல்கிறது இப்போ தெளிவாக புரியுதா? இப்போ சப்போஸ் அல்ட்ரா வயலட்டில் 100 ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த மெட்டல் பிளேட்லேருந்து எத்தனை எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும்? 100 எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். ஏன்னா எவ்ரி 1 ஃபோட்டான் எஜெக்ட் 1 எலக்ட்ரான். இப்போ தெளிவாக புரியுதா? ஒரு ஃபோட்டானுக்கான எனர்ஜி வந்து எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருந்தால் போதும், ஒரு எலக்ட்ரானை அதை எஜெக்ட் பண்ணி எடுத்துரும். சரியா? நீங்கள் நிறைய எனர்ஜி மீன்ஸ் நிறைய ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆன அவசியம் கிடையாது ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறதுக்கு. 1 ஃபோட்டானோட எனர்ஜி அது இருந்தாலே போதும். இது ஃபர்ஸ்ட் திங்.
ரெண்டாவது சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருக்குது, த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி விட கம்மியாக இருக்கக்கூடிய லைட் எனர்ஜி நீங்கள் இன்சிடென்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்போது எத்தனை ஃபோட்டானை இன்சிடென்ட் பண்ணாலும் என்ன நடக்காது, எஜெக்ஷன் நடக்காது. இப்போ 100க்கு பதிலாக 1000 ஃபோட்டான் இன்சிடென்ட் பண்ணிங்கனாலும், இப்போ ஜிங்க் பிளேட்டே எடுத்துக்கோங்க, யூவியில் தான் என்ன நடக்குன்னு சொல்லியிருக்கிறேன், எஜெக்ஷன் நடக்குன்னு சொல்லிட்டேன். யூவிக்கு பதிலாக நான் வந்து ரெட் கலர் இன்சிடென்ட் பண்ணுறேன். யூவியில் நான் ஒரே ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் பண்ணால் கூட என்ன நடந்துடும், எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளில வந்துடும். ஏன், யூவியோட எனர்ஜி வந்து ஒரு எலக்ட்ரான், யூவியில் வரக்கூடிய ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணிடும். ஆனால் நான் ரெட்டில் 100 ஃபோட்டான் இன்சிடென்ட் பண்ணாலும் எனக்கு எஜெக்ஷன் நடக்காது, 1000 ஃபோட்டான் இன்சிடென்ட் பண்ணாலும் எஜெக்ஷன் நடக்காது. அதாவது இன்டென்சிட்டி நான் எவ்வளோ மாற்றினாலும் அதில் அதிகமாக மாற்றினாலும் என்ன நடக்காது, எஜெக்ஷன் நடக்காது. ஏன்னா அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டானுக்கான எனர்ஜி ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜிக்கு ஈக்குவலாக இல்லை. அதனால எவ்வளோ ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகும் எஜெக்ஷன் நடக்காது. அப்போ ஃபஸ்ட்டு திங் எதை செக் பண்ணணும் அப்படின்னா, இன்சிடென்ட் ஆகிற லைட்டோடைய ஃபோட்டான் எனர்ஜி, ஒரு ஃபோட்டான் எனர்ஜி அந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் எஜெக்ட் பண்ணுற அளவுக்கு மினிமமாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சிக்கு ஈக்குவலாக கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் எஜெக்ஷன் நடக்கும். அப்போ நீங்கள் நிறைய ஃபோட்டானை இன்சிடென்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஃபோட்டான் எஜெக்ட் ஆகும். நிறைய ஃபோட்டான் எஜெக்ட் ஆகுதுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஃபோட்டான்ஸ் அதிகமாக இன்சிடென்ட் ஆனால் கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரான் அதிகமாக எஜெக்ட் ஆகும். கண்டிஷன்னா ஃபஸ்ட்டு என்ன, அந்த இன்சிடென்ட் ஆகிற ஒன் ஃபோட்டான் எனர்ஜி ஷுட் பி greater than threshold frequency, greater than or equal to threshold frequency இருக்கணும். இதுதான் கண்டிஷன். அதோட லெஸ்ஸராக இருந்து எவ்வளோ ஃபோட்டான்ஸ் நீங்கள் இன்சிடென்ட் பண்ணிங்கனாலும் இன்டென்சிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் நடக்காது. ஸோ இன்டென்சிட்டி இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். எவ்வளோ ஃபோட்டான்ஸ் அதிகமாக இன்சிடென்ட் ஆகுதோ அதை பொறுத்து எஜெக்ஷன் நடக்கும், threshold frequency greater-ஆக இருந்திருந்தா. ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கேஸில் இன்டென்சிட்டியும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இஃப் இட் இஸ் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி greater than threshold frequency-ஆக இருந்தா. புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஆன் ஃபோட்டோ கரண்ட். த கலெக்டர் A is maintain a positive potential with respect to emitter C so that electrons ejected from the C are attracted towards the collector A, keeping the frequency of the radiation என்ன பண்ணுறோம், கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். எது, இன்சிடென்ட் ஆகிற ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட், இன்சிடென்டேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் பொட்டென்ஷியல் இஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ நான் ஸ்டடி பண்ண போகிற கேஸில் ஒரு காம்பனண்ட் தான் வேரி பண்ண போகிறோம், மீதி எல்லாம் ஃபிக்ஸ்டு. அந்த ஒன் காம்பனண்ட் வேரியேஷனில் தான் என்ன நடக்கும் ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ்டுனா சப்போஸ் இந்த கேஸுக்கு நம்ம யூவி எடுத்தோம் இல்லையா, யூவி இன்சிடென்ட் ஆகிறது ஃபிக்ஸ்டு, ஈவி நான் மாற்றலை, ஈவியோடைய பிரைட்னஸை நான் மாற்றுறேன். அதாவது ஒரு 10 ஃபோட்டான் பர் செகண்டுக்கு இன்சிடென்ட் ஆச்சுன்னா இப்போ நான் 100 ஃபோட்டான் பர் செகண்டுக்கு இன்சிடென்ட் பண்ண போகிறேன். ஸ்டில் என்னது, அதே யூவி ரே தான். யூவி ரே மாறல, இன்டென்சிட்டி அதிகமாகனா நான் பிரைட்னஸ் இங்கே அதிகமாகறேன்னு அர்த்தம். ஸோ பிரைட்னஸ் அதிகமாகனா த மோர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆன் ஏ எமிட்டர் பிளேட் இன்க்ரீசஸ். அப்போ மோர் நம்பர் ஆஃப் எஜெக்ஷன் இன்க்ரீசஸ். ஏன்னா எமிஷன் நடக்கும், ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் எஜெக்ஷன் நடக்கும் சொல்லிட்டேன். அப்போ பிரைட்னஸ் அதிகமாகுது, மோர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகும், இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்ஷன் அதிகமாகுது, அதனால கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? எது ஃபிக்ஸ்டு இங்கே, ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ்டு, பொட்டென்ஷியல் ஃபிக்ஸ்டு. த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வேரிட் அண்ட் ரிசல்ட்டிங் ஃபோட்டோ எலக்ட்ரிக் current is measured each time. அப்போ it is found that photo current increases. இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராங்கன்னா, photo current increases linearly with the intensity of incident light. இந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்டென்சிட்டி அதிகமாகும் போது, இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அதிகமாக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கிராஃப் என்ன கிடைச்சிருக்கு, லீனியர் கிராஃப். அப்போ என்ன மீனிங், கரண்ட் வந்து இங்கே அது ஃபோட்டோ கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் லைட். அதான் லீனியர் கிராஃபோட மீனிங் அதுதான். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மீன்ஸ் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் அதிகமாகும், எலக்ட்ரான் எஜெக்ஷன் அதிகமாகுது. ஸோ போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ அந்த கிராஃப் எப்படி இருக்கும், directly proportional linear graph. புரியுதா? So the photo current is directly proportional to number of photo electrons emitted per second. This implies that number of photo electrons emitted per second is directly proportional to
intensity of the incident radiation. So எவ்வளோ எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுதோ 100 எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் அப்போ என்னன்னு சொல்லலாம் 100 photons incident ஆன மெட்டல் பிளேட் சி. அதனால் அந்த 100 photonsனால ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 1000 photon இன்சிடென்ட் பண்ணுறீங்கன்னா 1000 எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் மோர், ஸோ த கரண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். எஜெக்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமாச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ரிலேஷன் இன்டென்சிட்டிக்கும் கரண்ட்டுக்கும். தெளிவாக புரிஞ்சுதா? போலாமா அடுத்த பாயிண்ட்டு? கிளியர்? ரைட், 1 second. ரைட், நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க. எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ பொட்டன்ஷியல்னால ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டில் என்னென்ன இம்பேக்டை க்ரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்ததுக்கு இன்டென்சிட்டி, இப்போ பார்க்க போகிறது என்னது? பொட்டன்ஷியல். ஸோ we first keep the plate A at some positive potential with respect to the plate C and eliminate the plate C with light of a fixed frequency. இங்கே எதை ஃபிக்ஸ் பண்ணுறோம்? ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி நியூ அண்டு ஃபிக்ஸ்டு இன்டென்சிட்டி, இதை ரெண்டும் நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். எதை? ஃப்ரீக்வன்சி, அதாவது அல்ட்ரா வயலட். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லி அந்த ஃப்ரீக்வன்சி நான் மாற்றலை. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பர் செகண்ட் இருக்குல்லையே, அதையும் நான் மாற்றலை. அது ரெண்டும் என்னது? ஃபிக்ஸ்டு. ஸோ வி நெக்ஸ்ட் வேரி பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் பிளேட் ஏ கிராஜுவலி அண்ட் மெஷர் த ரிசல்ட்டிங் ஃபோட்டோ கரண்ட் ஈச் டைம். அப்போ எதை மாற்றுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியலை. நெக்ஸ்ட் வேரி பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் பிளேட் ஏ gradually and measure the resulting photo current each time. It is found that photo current increases. இப்போ என்ன நடக்குது? photo current increase ஆகுது with increases in positive potential. plate Aவில் positive potential increase பண்ணனா என்ன நடக்கும்? current increase ஆகுது. ஏன்னா positive potential நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுறது எல்லாமே இங்கே பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகமாச்சுன்னா எலக்ட்ரானை ஃபாஸ்ட்டாக பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். கரெக்டு தானே? பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகமாகும் போது பாசிட்டிவ் ஃபீல்டு அதிகமாகிடும். ஸோ அட்ராக்ஷன், அந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால அதில் கரண்ட் வந்து சடனாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். சரியா? பட் சம் ஸ்டேஜ் எ சர்டன் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் பிளேட் ஏ ஆல் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ் ஆர் கலெக்டட் பை பிளேட் ஏ. ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, அதாவது எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது, எலக்ட்ரான் கண்டினியூஸாக எஜெக்ட் ஆகிட்டே இருக்குமான்னு கேட்டால் நோ. ஏன்னா அதில் எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அந்த மெட்டல் பிளேட்டில் அவ்வளோ தானே எஜெக்ட் ஆக முடியும். கரெக்டு தானே? எல்லா ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆனால் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும், அது கரெக்டு. எது வரைக்கும் எஜெக்ட் ஆகும்? அதில் எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அது வரைக்கும் தான் அதில் எஜெக்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் அதில் இருக்கிற எமிட்டர் பிளேட்டில் இருக்கிற எவ்ரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒன்ஸ் எமிட்டட், தேர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் எமிட்டர் பிளேட். கரெக்டாக? அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எமிட் ஆனதுக்கப்புறம் தேர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட். அப்போ இந்த கலெக்டர் பிளேட் என்ன பண்ணும்? அதில் வந்து எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸையும் அப்சர்வ் பண்ணிடும். கரெக்டா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, சம் ஸ்டேஜ் அட் சம் ஸ்டேஜ் ஃபார் சர்டைன் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் பிளேட் ஏ all the emitted electrons are collected. All the emitted electrons are collected by plate A and photo current. அப்போ இங்கே என்ன ஆகிடும்? photo current becomes maximum or saturates. இதுக்கு மேலே உங்களுக்கு கரண்ட் என்ன ஆகுதுன்னா இதான் மேக்ஸிமம் கரண்ட்டு. அது அதர்வைஸ் சேச்சுரேஷன் கரண்ட். மேக்ஸிமம் கரண்ட்னா என்ன அர்த்தம்? அது இருக்கக்கூடிய எவ்ரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் ஒன்ஸ் வெளியில் வந்துடுது. அது வந்து எல்லா எலக்ட்ரானையும் இந்த கலெக்டர் பிளேட் கலெக்ட் பண்ணிடுதுன்னா இதோட கரண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆகிடும். ஏன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் இது கலெக்ட் பண்ணதுனால. கரெக்ட்? அந்த கரண்ட்டுக்கு பேர் சேச்சுரேஷன் கரண்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகாது? அங்கே கரண்ட் பாஸ் ஆகாது. ஏன்னா அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிஷன் இருக்காது. ஏன்? அது வந்து எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் ஆல்ரெடி வெளியில் வந்துடுது. இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ லைட்டை இன்சிடென்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் தேர் இஸ் நோ எஜெக்ஷன், தேர் இஸ் நோ எக்ஸஸ் ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் கரண்ட். இன்க்ரீஸ் ஆகாமல் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இஃப் இன்க்ரீஸ் த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் பிளேட் ஏ ஃபர்தர், ஃபோட்டோ கரண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ். ஆக்சலரேஷன் அதிகமாகனாலும் இப்போ என்ன நடக்காது? ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்? ஏன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிடுது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃபோட்டோ கரண்ட் இஸ் கால்டு சேச்சுரேஷன் கரண்ட். மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட் இருக்கும் அதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ எஜெக்ட் ஆனது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம், that is called saturation current. Saturation current correspond to the case when all the photoelectrons emitted. இது எப்போ நடக்கும்? When all the photoelectrons emitted
by the emitter plate C reach the collector plate A. Emitter plateல அந்த எமிட் ஆகக்கூடிய எவ்ரி அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் எப்போ கலெக்டர் பிளேட் கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணிடுதோ அப்போ கிடைக்கக்கூடிய கரண்ட் என்னது மேக்ஸிமம் கரண்ட், அது சேச்சுரேஷன் கரண்ட். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் there is no change in current. அதுக்கப்புறம் ஓகே, we now apply negative potential to the plate A respect to the plate C and make it increasingly negative. இப்போ என்ன பண்ணுறாங்க, polarity மாற்றுறாங்க. நெகட்டிவ் பொட்டன்ஷியல் டு பிளேட் ஏ, முதல்ல பாசிட்டிவ் இருந்தது இல்லையா அதில் பிளேட் ஏவில், இப்போ நெகட்டிவ் கொடுக்குறோம் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேட் சி. பொலாரிட்டி மாற்றினா என்ன நடக்கும், நெகட்டிவ் நீங்கள் கொடுக்கும்போது அதில் ஸ்டோர் ஆகிருந்த, அதாவது அது கலெக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா, பிளேட் ஏவில் பாசிட்டிவ் கொடுத்துருந்தோம், பிளேட்டு சிலேருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிருந்தது, அது எல்லாத்தையும் இப்போ எது பண்ணி கலெக்ட் பண்ணிடுதுன்னு சொல்லியிருந்தோம், கலெக்டார் பிளேட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருச்சு பிளேட் ஏ. இப்போ பொலாரிட்டி மாற்றிடுறீங்க, பிளேட் ஏக்கு நெகட்டிவ் கொடுத்துட்டிங்கன்னா நெகட்டிவ் ஆல்ரெடி அதில் என்ன கலெக்ட் பண்ணி வச்சிருக்குது நெகட்டிவ் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை, நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டி கொடுத்துட்டிங்கன்னா நெகட்டிவ் ரிப்பல்சிவ் நேச்சரா, அப்போ அது என்ன பண்ணும், அதுலேருந்து எல்லா எலக்ட்ரான்ஸையும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால திரும்ப வெளியில் தள்ள ஆரம்பிச்சிடும் அந்த பிளேட் ஏவிலேருந்து. ஸோ when the polarity is reversed the electrons are repelled கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரான்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால என்ன நடக்கும், வெளியில் வர ஆரம்பிக்கும் ரிப்பல்ஸ், and only the sufficient energetic electrons are able to reach collector A. The photo current is found to decrease rapidly. Photo current இப்போ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் rapidly until it drops to 0 at a certain sharply defined. அந்த critical potential negative potential பேர் என்னது, stopping potential V0. ஓகேவா? So for a particular frequency incident radiation the minimum negative retarding potential V0 given to the plate A for which the photo current stops or becomes 0 is called cutoff or stopping potential. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மினிமம் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல நம்ம எந்த மினிமம் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தோம்னா அங்கே எந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் எஜெக்ட் ஆகிற எந்த ஒரு எலக்ட்ரான்ஸும் அங்கே வரக்கூடாது. பிளேட் ஏவுக்கு கம்ப்ளீட்டாக வராமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். அப்போ எந்த மினிமம் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது பிளேட் ஏவுக்கு வராமல் போகுதோ அந்த பொட்டன்ஷியல் பேர் என்னது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இது பொட்டன்ஷியல் வேரி ஆகும்போது கரண்ட்டு பாசிட்டிவில் பொட்டன்ஷியல் எனக்கு பாசிட்டிவாக இது ஆகும்போது கரண்ட் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. தெரியுதா? I1 I2 I3 கரெக்ட். ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னவா இருக்குது பாருங்கள், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து எல்லாத்துக்கும் என்னது, சேம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் சைன். எதுக்கு, ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் அப்படின்றதுனால, அதனால தான் அது நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம். சரியா? ரைட். The interpretation of the observation in terms of photoelectrons is straightforward. All the photoelectrons emitted from the metal plate do not have the same energy. So the photo current is 0 when the stopping potential is sufficient to repel even the most energetic photoelectrons with maximum kinetic energy. So stopping potential kum kinetic energy ku ulla relation இதுதான். K என்றது என்னது, maximum kinetic energy. So அந்த maximum எலக்ட்ரான் இப்படி வருது, அது எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வர்றது என்னது, அது ஒரு ஸ்பீடில் வரும் இல்லையா, அப்போ அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை ஃபர்தராக பிளேட் ஏக்கு வர முடியாமல் நான் ஆப்போசிட்டில் கொடுத்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஈக்குவல் எனர்ஜி நான் கொடுக்கணுமோ அதுதான் என்னது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இதுக்கு மேலே இது மூவ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொடுக்குற அந்த எனர்ஜி அது எதுக்கு ஈக்குவல்னா, எவ்வளோ ஸ்பீடில் அந்த எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வருதோ அது எதுக்கு ஈக்குவல், நம்ம ப்ரொவைட் பண்ண ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஈக்குவல். ஸோ K max ஈக்குவல் டு EV0. எலக்ட்ரான் அந்த வேல்யூ E வேல்யூ 1.6 × -19 கூலும் இன்ட்டு V0. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ப்ராப்ளம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ we can now repeat this experiment with the incident radiation of the same frequency but higher intensity I2 I3 I1. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து இன்டென்சிட்டி, இந்த கேஸ் கரண்ட் கிடையாது, டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டியில் ஸ்டடி பண்ணது. சரியா? இதில் ப்ரொடியூஸ் ஆகுது இங்கே கரண்ட். ரைட். We note that the saturation currents now found to be higher values, this more electrons being emitted per second proportional to the intensity of incident radiation, but stopping potential remains same. In the எல்லா கேஸ்லையுமே stopping potential remains the same as that for incident radiation of the intensity. So frequency of incident radiation, the stopping potential is independent of intensity.
ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் frequency of incident radiation, the stopping potential is independent of intensity. இன்டென்சிட்டினால உங்களுக்கு என்ன ஆகாது, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறாது. ஏன்? ஏன்னா இப்போ நான் சொன்னேன், இப்போ அல்ட்ரா வயலட்டு கேஸே எடுத்தோம் இல்லையா, 10 ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆனால் 10 எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். ஆனால் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது இல்லையா, அந்த 10 எலக்ட்ரானும் எப்படி இருக்கும், ஒரே ஸ்பீடில் தான் வெளியில் வரும். ஏன்? ஒரு ஃபோட்டானும் ஒரே ஈக்குவல் எனர்ஜி தான் ப்ரொவைட் பண்ணும். அப்போ 10 ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகும்போது யூவியோடையது அதில் எலக்ட்ரான் எல்லா ஃபோட்டான் எஜெக்ட் ஆன எல்லா ஃபோட்டானும் ஒரே ஸ்பீடில் தான் வெளியில் வரும். அப்போ இன்டென்சிட்டி அதிகமாகனா 1000 ஃபோட்டான் இன்சிடென்ட் பண்ணிங்கன்னா 1000 எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். ஆனால் அந்த 1000 எலக்ட்ரானுடைய ஸ்பீடு என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதனால இன்டென்சிட்டினால உங்களுக்கு என்ன ஆகாது, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறாது. ஸ்பீடு மாறிச்சுனா தான் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறது கொடுக்க வேண்டிய அந்த பொட்டென்ஷியல் வந்து அதிகப்படுத்தணும். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கும். நம்ம கொடுத்த ஃப்ரீக்வன்சியை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வர்றது வந்து ஹை ஸ்பீடில் வரும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக எனர்ஜி அதிகம். அப்போ அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரானோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் டிபெண்ட் பண்ணியிருக்குமே தவிர எது டிபெண்ட் பண்ணியிருக்காது, இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்காது. இன்டென்சிட்டினால ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலில் எந்த ஒரு இம்பேக்ட்டுமே கிரியேட் ஆகாது. சரியா? புரிஞ்சுதா? So in other words, maximum kinetic energy of photoelectrons depends on the light source. அதாவது frequency, light source என்னது, frequency அர்த்தம். The emitter plate material but independent of intensity of the incident light. சொல்றது புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எப்பயுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது, இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்காது. இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டை ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் டிபெண்ட் பண்ணியிருக்காது. நெக்ஸ்ட் பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆன் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியனால அந்த ஃப்ரீக்வன்சினால ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ரிலேட் பண்ணுறோம். எஃபெக்ட் ஃப்ரீக்வன்சி மாற்றும் போது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போது இந்த கேஸ் உங்களுக்கு ஈஸியாக ஒரு டயக்ராம் போடுறேன். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மெட்டல் எடுத்துப்போம். ஓகேவா? இது வந்து ஒரு மெட்டல். ஸோ இந்த மெட்டல் பிளேட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சர்ஃபேஸில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒரு 3 இருக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துப்போம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? இங்கே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம், இங்கே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம், இங்கே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரீக்வன்சியை மாற்ற போகிறேன். இன்டென்சிட்டி சேம். இப்போ நான் ஒரே ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுக்க போகிறேன். புரியுதா? ஃப்ரீக்வன்சியை மட்டும் மாற்ற போகிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா யூவி இன்சிடென்ட் ஆகிடுது. இது யூவி லைட்டுடைய ஃபோட்டான். இப்போ இது இன்சிடென்ட் ஆன உடனே இது என்ன ஆகுது, எஜெக்ட் ஆகுது. புரியுதா? ஸோ இப்போ இது எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வந்துடுது. இப்போ இந்த இடத்துல வந்துடுது ஆஃப்டர் இது அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? எஜெக்ட் ஆகிட்டு இப்போ இங்கே வருதுன்னு எடுத்துக்கிறேன். எஜெக்ட் ஆகிட்டு இப்போ அது எங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா? யூவின்றது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட ஈக்குவல் கிரேட்டராக இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ மினிமம் ஃப்ரீக்வன்சி நான் கொடுக்கும்போது என்ன ஆகும், எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. எஜெக்ட் ஆகிட்டு சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் வந்துடுது. கரெக்டாக? இப்போ நான் ஃப்ரீக்வன்சி அதிகமாக்குறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், எனர்ஜி அதிகமாகுது. செகண்ட் கேஸில் நான் என்ன எடுக்கிறேன்னா எக்ஸ்ரேவை இன்சிடென்ட் பண்ணுறேன். நான் செகண்ட் கேஸில் எதை ட்ரை பண்ண போகிறேன்னா எக்ஸ்ரே. இதை வந்து எக்ஸ்ரேவிலேருந்து ஒரு ஃபோட்டான் வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும், திரும்ப இதிலிருந்து ஒரு ஃபோட்டான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வரும். ஆனால் எவ்வளோ தூரம் வரும் பாருங்கள், இதை விட அதிகமாக வெளில வந்திருக்கும். இங்கே வந்திருக்கும். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியுதா? இதுலேயும் எஜெக்ஷன் நடந்திருக்குது, எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வந்திருக்குது. இதுலேயும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வந்திருக்குது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு, இதிலிருந்து வரும்போது அந்த வெளியில் போன தூரம் இருக்கு இல்லையா, அதை விட இது அதிகமாக போயிருக்கு. ஏன்? எனர்ஜி அதிகம். ஸோ மினிமம் நான் இதுலேருந்து வெளியில் தூக்குறதுக்கு நான் இவ்வளோ தூரம் தூக்கினா போதும். நான் கொடுக்குறது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக பிடிச்சி வெளியில் எடுத்துருவேன். ஃபைனலாக 2 கேஸ்லையும் வெளியில் வருது. ஆனால் வெளியில் வர ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, அது டிஃபர் ஆகும். எப்போ எனர்ஜி அதிகமாக இருந்தால் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரானுடைய ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிடும்.
புரியுதா? ஏன்னா எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, அப்போ அதை பிடிச்சி இழுக்கிற வேகம் அதிகமாக இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு அதை பிடிச்சி இழுக்குதோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸு எலக்ட்ரான் ப்ரோட்டான் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பிரேக் பண்ணுற அளவுக்கு இது கொடுக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது வெளியில் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வரும். அப்போது இதில் இருக்கிறத விட இதில் டிஸ்டன்ஸ் அதிகமாக போயிருக்கும். ஸ்டில் இதுலேயும் எஜெக்ஷன் நடந்திருக்கு, இதுலேயும் எஜெக்ஷன் நடந்திருக்குது. எனர்ஜி அதிகமானதுனால, ஃப்ரீக்வன்சி அதிகமானதுனால எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வர எலக்ட்ரானோட ஸ்பீடு அதிகமாகுது. அடுத்து இன்னொன்று எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, காமா ரே இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து காமா ரே, இதுலேருந்து ஒன்று இன்சிடென்ட் ஆச்சுன்னா இப்போ இதுலேருந்து எஜெக்ட் ஆகுறது என்ன ஆகுது, இவ்வளோ தூரம் வெளியில் வருது. இதுலேயும் எஜெக்ஷன் தான் நடந்திருக்குது. எல்லா கேஸ்லையுமே எலக்ட்ரான் எஜெக்ட் ஆயிடுது. டிஃபரன்ஸ் என்ன? ஆல் தீஸ் 3 கேசஸ், இந்த 3 கேஸ்லையுமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, வெளியில் வர ஸ்பீடு இருக்குது பாருங்கள், எஜெக்ட் ஆகிட்டு அந்த ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்பீடு ஜாஸ்தியாக இருந்தால் கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருந்தால் அதுக்கான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகிடும். சொல்கிறது புரியுதா? கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக வருதுன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். ஆப்போசிட்டில் நான் ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்து ஸ்டாப் பண்ணணும். அது எவ்வளோ ஸ்பீடில் வருதோ அதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் நான் கொடுத்தாகணும். அப்போ ஸ்பீடு ஜாஸ்தி ஆச்சுன்னா நான் கொடுக்க வேண்டிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி ஆகிடும். தெளிவாக புரிஞ்சுதா? இதுதான் ஃப்ரீக்வன்சி மாறுறதுனால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நடக்கிறது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரானோட ஸ்பீடு அதிகமாகும். ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா, ஸ்பீடு அதிகமாச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகிடும். புரிஞ்சுதா? இவ்வளோ தான் பாயிண்ட். இதில் இதை தான் இங்கே ஆக்சுவலாக கம்பேர் பண்ணியிருப்பாங்க. we now study the relation between frequency, the relation between the frequency nu of the incident radiation and stopping potential V naught. Okay, we suitably adjust the same intensity of light radiation at various frequencies reference எடுக்கிறோம். And study variation of photo current. அதனால current என்ன changes பார்க்குறோம் with the collector plate potential. The resulting variation, the graph கொடுத்துருக்காங்க பாருங்க, we obtain different values of stopping potential but same value of the saturation current. ஏன் current சேமாக வந்திருக்கு, ஏன் சேம் saturation current வந்திருக்கு அப்படின்னா, இந்த எல்லா கேஸுமே எலக்ட்ரான் எஜெக்ட் ஆக போகுது. யூவி இந்த கேஸ் நான் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்தது, எக்ஸ்ரே, காமா ரே, ஆல் 3 கேசஸ்லையும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுறதுனால தான் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் எல்லா எலக்ட்ரானும் எஜெக்ட் ஆனதுக்கப்புறம் அதில் 100 எலக்ட்ரான் இருக்குன்னா யூவி யூஸ் பண்ணும்போது 100 வெளியில் வந்துடும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். காமா யூஸ் பண்ணும்போது 100 வெளியில் வந்துடும், எக்ஸ்ரே யூஸ் பண்ணும்போது 100 வெளியில் வந்துடும். அப்போ ஃபைனலாக கெட் பண்ணுற டோட்டல் கரண்ட் என்னவாக இருக்கும், சேம் கரண்ட் தான் இருக்கும். ஏன்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆனதுனால. அதனால் சேச்சுரேஷன் கரண்ட் சேமாக தான் இருக்கும். ஏன் சேச்சுரேஷன் கரண்ட் சேம்னா, அது வந்து எமிட் ஆகக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸும் ஃபைனலாக சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். ஏன்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான். அப்போ அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருதோ அதுதான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி மாறினாலும் அது வந்து ஸ்பீடு அதிகமாகிறதுனால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிஃபர் ஆகும். அந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. Okay, the stopping potential, the different value of stopping potential இது சொல்லியிருக்காங்க பாருங்க, அது சேஞ்ச் ஆகும். பட் சேம் வேல்யூ ஆஃப் த சேச்சுரேஷன் கரண்ட் ஃபார் த இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சேச்சுரேஷன் கரண்ட் சேமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரே நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சேமாக தான் இருக்கும். அதனால் ஃபைனலாக கலெக்டர் பிளேட்டில் கலெக்ட் பண்ணக்கூடிய த நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சேம் ஃபார் ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். புரியுதா? அதனால சேச்சுரேஷன் கரண்ட் மாறாது. எது மாறும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும். ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஈச் எலக்ட்ரான் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டாப்பிங் வேல்யூ டிஃபர் ஆகும். ஸோ த எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். அதில் சொல்லியிருந்தேன், எனர்ஜின்றது எதை டிசைட் பண்ணும், ஃப்ரீக்வன்சி தான். டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். தட் இஸ் த எனர்ஜி டிசைடிங் ஃபேக்டர். த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் மோர் நெகட்டிவ். த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் more negative for higher frequency of incident radiation. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மோர் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம், அதிகமாக ஆப்போசிட்டில் நெகட்டிவ் ஸ்டாப்பிங் நெகட்டிவில் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ண அகேன்ஸ்டாக கொடுக்குறோம் இல்லையா. ஸோ நெகட்டிவில் அதிகமாக இருக்குன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வர ஸ்பீடு அதிகமாக இருந்திருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி அதனால் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்து நான் ஸ்டாப் பண்ண வேண்டியது நெகட்டிவ் பொட்டன்ஷியல், ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், சேச்சுரேஷன் கரண்ட்டு சேம் இந்த எல்லா கேஸ்லையுமே. ஆனால் எல்லாத்துக்குமே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நெகட்டிவில் கொடுக்கக்கூடிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ ஹை ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதுக்கு அதிகமாக இருக்கும், இந்த மூணுத்தில் எது ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தோ அதுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும்.
ஓகே ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திஸ் இம்ப்ளைஸ் தட் greater the frequency of incident light, greater is the maximum kinetic energy of the photoelectrons. Greater frequency of incident light, greater the maximum kinetic energy of the photoelectrons. இதான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் வெளியில் வர ஸ்பீட் அதிகமாக இருக்கும், ஸ்பீட் அதிகமாக இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ரிலேட் ஆஃப் எம்இ ஸ்கொயர் இல்லை, கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் எம்இ ஸ்கொயர். வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறது கொடுக்க வேண்டிய ஆப்போசிட்டில் கொடுக்க வேண்டிய அந்த ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் அதிகமாகிடும். ஸோ கான்சிக்வென்ட்லி வி நீட் கிரேட்டர் ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல். அதனால் நமக்கு என்ன தேவைப்படுது, கிரேட்டர் ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் டு ஸ்டாப் தம் கம்ப்ளீட்லி. அப்போ அதுக்கு அதிகமாக ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் தேவைப்படும். ஸோ அதுதான் அதை கொடுத்துருப்பாங்க. இஃப் யூ பிளாட் a graph between frequency of incident radiation and corresponding stopping potential for different metals. இது வந்து different metals-க்கு ஸ்டடி பண்ணுறாங்க. மெட்டல்ஸ் மாறும்போது அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாறும். அதாவது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நீங்கள் எடுக்கிறீங்க, ரெண்டு கேஸ் எடுக்கும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து ரெண்டுத்துக்கு சேமாக இருக்காது. பிகாஸ் த எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும் ஒரு மெட்டலுக்கும். அப்போ அந்த ரெண்டு கேஸுக்குமே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகும், மெட்டல் சேஞ்ச் ஆகும்போது. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 varies linearly, stopping potential V0 varies linearly with frequency of incident radiation. Frequency of incident radiation. சரியா? There exists a certain minimum cutoff frequency nu0 for which stopping potential is 0. There exists certain minimum cutoff frequency. Cutoff frequency nu0 which the stopping potential is 0. ஸோ அந்த கிராஃப்லேருந்தே தெரியும். ஸோ ஒரு சில கேஸ் இதுதான் மினிமம். இங்கே இருந்து தான் என்ன ஆகுது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சர்டன் மினிமம் அந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது என்னது, 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட். The observation have two implications. The maximum kinetic energy of the photoelectrons varies linearly with the frequency of incident radiation, but independent of its frequency. இது first point, நம்ம முன்னாடி பார்த்தது தான். இது first observation என்னது, the maximum kinetic energy of the photoelectrons எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், frequency டிபெண்ட் பண்ணியிருக்கும். varies linearly with the frequency of, ஓகேவா, அது எப்படி varies linearly with the frequency of incident radiation. எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது, பட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி. ஓகே, ரைட். ஃபார் எ ஃப்ரீக்வன்சி நியூ ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் லோவர் than cut off frequency nu0. So no photoelectric emission is possible even if the intensity is large. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஆகிற லைட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து என்னவா இருக்குது, லோவர் தென் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. லோவர் தென் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னது, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்டுன்றது மினிமம் ஃப்ரீக்வன்சி. மெட்டல்லேருந்து எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் ஃப்ரீக்வன்சி தான் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜியை விட கம்மியான ஃப்ரீக்வன்சி நீங்கள் இன்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா எலக்ட்ரான் என்ன ஆகாது, எஜெக்ட் ஆகாது. ஈவன் இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் த இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினால எஜெக்ஷன் எப்போ அதிகமாகும்னு சொல்லியிருக்கிறேன். முதல்ல இன்சிடென்ட் ஆகிற ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட ஈக்குவலாக கிரேட்டராக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் எஜெக்ஷன் நடக்கும். அப்போ நீங்கள் இன்டென்சிட்டி அதிகமாகினா தான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, இஃப் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ்ஸர் தென் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அட் தட் சுச்சுவேஷன் ஈவன் இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் மோர் இன்டென்சிட்டி தேர் இஸ் நோ எலக்ட்ரான் எஜெக்ஷன். புரியுதா? ஸோ நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் is possible even, அதான் சொல்லியிருக்காங்க, even if the intensity is large. அதுக்கு ரீசன் என்ன, incident frequency lower than cut off frequency. cut off frequency என்ன அர்த்தம், threshold frequency. ஓகேவா, அதுக்கு இன்னொரு நேம். This minimum cut off frequency nu0 is called threshold frequency. It is a different for different metals. இது வந்து நேச்சர் ஆஃப் த மெட்டலை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒரு மெட்டலுக்கும் ஒரு மாதிரி கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸ் ரெஸ்பாண்ட் டிஃப்ரெண்ட்லி டு லைட். செலினியம் இஸ் மோர் சென்சிட்டிவ் தென் ஜிங்க் ஆர் காப்பர். த சேம் ஃபோட்டோ சென்சிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் கிவ்ஸ் different response to light of different wavelengths. So for example, ultraviolet gives rise to photoelectric effect in copper while green or red light does not.
ஏன் அல்ட்ரா தான் மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சினா ரெட்டு க்ரீன்ன்றதான் என்னது அதோட லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்ததுன்னா தேர் இஸ் நோ எலக்ட்ரான் எஜெக்ஷன். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நோட் தட் in all the above experiments it is found that if a frequency of incident radiation exceeds the threshold frequency, the photoelectric emission starts instantaneously without any apparent lag. So it is spontaneous process even if incident radiation is very dim. புரியுதா? இன்சிடென்ட் ரேடியேஷன் டிம்மாக இருந்தால் கூட எமிஷன் நடக்கும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டான் போகுது. டிம்மாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகிறது கம்மியாக இருக்குது, அதான் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். It is now known that emission starts with the time of the order of 10 power minus 9 or less, the duration, right? For a given photosensitive material and the frequency of incident radiation case என்ன ஞாபகம் வச்சுக்கணும், above the threshold frequency இருக்கும்போது the photoelectric current, இதான் கண்டிஷன். இன்டென்சிட்டினால கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா இன்சிடென்ட் ஆகிற லைட்டோடைய அந்த ஃப்ரீக்குவென்சி என்னவா இருக்கணும், threshold frequency கண்டிஷனுக்கு ஈக்குவல் above the threshold frequency இருக்கணும். Then the photoelectric current is directly proportional to the intensity of incident light. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், இன்டென்சிட்டிக்கு directly proportional இருக்கும். சரியா? For a given photosensitive material and frequency of incident radiation, saturation current is found to be proportional to intensity of incident radiation, whereas the stopping potential is independent of its intensity. முன்னாடி பார்த்தா திரும்ப கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. முன்னாடி என்ன பார்த்தோமோ அதை எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி, அதை நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டுருக்கோம். ஃபார் எ கிவன் photosensitive material there exists a certain minimum cutoff frequency of the incident radiation called threshold frequency. இதை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அந்த cutoff frequency நேம் தான் என்னது, threshold frequency, below which இதை விட கம்மியான ஃப்ரீக்வன்சியில் இன்சிடென்ட் ஆச்சுன்னா below which no emission of photoelectrons takes place no matter how intense incident light is. அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் எவ்வளோ இன்டென்சிட்டி அதிகமாக கொடுத்தீங்கனாலும் அந்த threshold frequency கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி நம்ம யூஸ் பண்ணிட்டாலே ஈவன் இஃப் யூ ஆர் கிவிங் மோர் இன்டென்சிட்டி மோர் பிரைட்னஸ் கொடுத்தீங்கன்னா கூட என்ன நடக்காது, எஜெக்ஷன் நடக்காது. ஸோ above the threshold frequency ஃபஸ்ட்டு இருக்கணும். above the threshold frequency அப்போ தான் உங்களுக்கு என்ன, அந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஆர் ஈக்குவலன்ட்லி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி of emitted photoelectrons increases linearly with frequency of the incident radiation but independent of the intensity. திரும்ப அதே பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. The photoelectric emission is an instantaneous process without any apparent lag even when the incident radiation is made என்னது exceedingly dim. இன்சிடென்ட் ரேடியேஷன் டிம்மாக இருந்தாலும் என்ன நடக்கும், எலக்ட்ரான் எமிஷன் நடக்கும், உடனே ஸ்பான்டேனியஸாக நடக்கும். அதனுடைய எனர்ஜி என்னவாக இருந்தால் போதும், 1 photon எனர்ஜி threshold frequency அபோவாக இருந்தால் போதும், அவ்வளோதான். அதுக்கு வேறு எதுவுமே அதுக்கு தேவைப்படாது. ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்டு வேவ் தியரி ஆஃப் லைட். சரியா? ஸோ இதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிரேக் அப்புறம் பார்ப்போம். 15 minutes பிரேக், அதை முடிச்சுட்டு பிரேக் அப்புறம் வில் கண்டினியூ.
ஓகே போலாமா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா photo electric effect and wave theory of light. The wave nature of light was well established by end of the 19th century. The phenomena of interference, இதெல்லாம் நம்ம எதில் பார்த்தோம்? The phenomena of interference, diffraction and polarization were explained in a natural and satisfactory way by the particle wave picture of light. கரெக்டாக லைட் வந்து ஒரு வேவ், லைட் வந்து வேவ் நேச்சர் அப்படின்றத நம்ம எந்தெந்த கான்செப்ட் வச்சு நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்டு போலரைசேஷன். ஸோ இதெல்லாமே எதில் நடக்கும்? வேவ் நேச்சராக தான் நடக்கும். இதில் இன்டர்ஃபரன்ஸும் டைஃப்ராக்ஷனும். போலரைசேஷனை யூஸ் பண்ணி லைட்டோடைய வேவ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? லைட் வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் வேவ் பார்த்துருப்போம் இல்லையா? லாஞ்சிட்யூடினல் வேவ் அண்டு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். லைட் இஸ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஸோ அதை எதை கான்செப்ட் வச்சு வெரிஃபை பண்ணால் போலரைசேஷனை வச்சு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஸோ வேவ் நேச்சரை வச்சு நம்ம ஸ்டடி பண்ண கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்டு போலரைசேஷன். இதுதான் பிரைமரி ஹெட்டிங். லைட் இஸ் அண்ட் வேவ் அப்படின்ற கான்செப்ட் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு திஸ் பிக்சர், light is an electromagnetic wave. Light is an electromagnetic wave consisting of electric and magnetic field with the continuous distribution of energy over the region of space over which wave is extended. So இது நமக்கு தெரியும். கரெக்டாக? electromagnetic wave என்ன அர்த்தம்? electric and magnetic field with the continuous distribution of energy over the region of space. ஓகேவா? இது வந்து வேவ் ஆப்டிக்ஸில் நம்ம பார்த்தது. சரியா? ரைட். நெக்ஸ்ட், according to the wave picture of light, the free electrons at the surface of the metal absorb the radiant energy continuously. ஸோ இப்போ லைட் வந்து என்ன ஆகுது? கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு மெட்டலில் இன்சிடென்ட் ஆகுது. இது லைட் எனர்ஜி. ஸோ மெட்டலில் இன்சிடென்ட் ஆகும்போது அந்த லைட் எனர்ஜியை அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணுது? அப்சார்ப் பண்ணுது. ஸோ அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு என்ன ஆகுது? அது இனஃப் எனர்ஜி எப்போ கெயின் பண்ணுதோ அப்போ என்ன ஆகுது? எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வந்துடுது. கரெக்டாக? ஸோ அப்சார்ப் ரேடியன்ட் எனர்ஜி கண்டினியூஸ்லி. த கிரேட்டர் த இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன், the greater the amplitude of electric and magnetic fields. Consequently, the greater intensity, the greater should be energy absorbed by each electron. So, the maximum kinetic energy of photoelectrons on the surface is expected to increase with the increase in intensity. So, also, no matter what the frequency of radiation is sufficiently intense beam of radiation so that they exceeded minimum energy needed to escape. Minimum, what is the point? The minimum energy needed to escape from the metal surface. Electron eject ஆகிறதுக்கான minimum energy. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? A threshold frequency. அந்த minimum energy நேம் என்ன? Threshold frequency. ஓகேவா? ரைட். இதெல்லாம் முன்னாடி பார்த்தா அந்த கேஸ். Further, we should note that in the wave picture, the absorption of energy by electron takes place continuously over the entire wavefront of the radiation. Since a large number of electrons absorb energy, the energy absorbed per electron per unit time turns out to be small. So, explicit calculation estimate that it can take hours or more for a single electron pick up sufficient energy. Single electron to pick up sufficient energy to overcome the work function and come out the metal. ஸோ முன்னாடி பார்த்த அதே கேஸ் தான் இப்போ அதை நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்ல போகிறோம். முன்னாடி அப்சர்வேஷன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வேஷன் வந்து கேசஸ் பார்த்துருந்தோம். கரெக்டாக? இன்டென்சிட்டி அதிகமாகும் போது இன்டென்சிட்டினால கரண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஃப்ரீக்வன்சினால் என்ன நடக்கும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், ஃப்ரீக்வன்சி ரிலேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இங்கே அதே தான். ஸோ எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகுது எப்போ? அதில் இன்சிடென்ட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி
above the threshold frequency இருக்கும்போது electron eject ஆகுது. This conclusion again is striking contrast observation that the photoelectric emission is instantaneous. Photoelectric emission வந்து அது ஒரு instantaneous process, spontaneous-ஆ நடக்கும் உடனே. ஓகேவா? ரைட். ஐன்ஸ்டைன் photoelectric equation, energy quantum of radiation. ஸோ இப்போ தான் அந்த ஈக்குவேஷனை பார்க்க போகிறோம். மேத்தமெட்டிக்கலாக எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம பார்த்துட்டோம். கைனடிக் எனர்ஜி, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அந்த ஈக்குவேஷன் என்னது, Kmax = EV0 அப்படின்னு பார்த்தோம். ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டெம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை எப்படி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் கால்குலேட் பண்ணுறது. கரெக்டாக நம்ம எதாவது ஃபிசிக்ஸில் எல்லாமே எப்படி சொல்லணும், ஃபைனலாக மேக்ஸில் நம்பர்ஸில் சொல்லணும். ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணி அதோட வேல்யூ எப்படி இருந்துச்சுன்றது சொன்னால் தான் கம்பேர் பண்ண முடியும் நம்மளால். கரெக்ட். ஸோ இன் 1905 Albert Einstein proposed a radially new picture electromagnetic radiation to explain photoelectric effect. Sorry, radically new picture. Okay, photoelectric radiation to explain photoelectric effect. In this picture, photoelectric emission does not take place by continuous absorption of energy from the radiation. Radiation energy is built up of discrete units. So இங்க என்ன சொல்றாரு அவரு, radiation energy is built up discrete units. It's called what? Quanta of energy of radiation. இந்த ரேடியேஷன் எனர்ஜின்றது டிஸ்கிரீட் யூனிட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு ஃபோட்டான், அதாவது ஒரு ஃபோட்டான் வருது இல்லையா, அந்த ஒரு ஃபோட்டானுக்கு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தானது டிஸ்கிரீட் எனர்ஜி. அந்த ஒன் ஃபோட்டான் எனர்ஜி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, அபவ் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி எனர்ஜிக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரீட்னு அர்த்தம். பேக்கெட்டாக நமக்கு இப்போ என்ன வரும், ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகும். அதான் குவான்டா ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா. குவான்டா ஆஃப் எனர்ஜி ரேடியேஷன், ஈச் குவான்டா ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி ஹேஸ் எனர்ஜி hν. அதில் இன்சிடென்ட் ஆகிற ஒரு அந்த ஃபோட்டானுடைய எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், h/υ. ஹச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூன்றது என்ன ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஆகுது அதை மல்டிப்ளை பண்ணணும். வேர் h பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூ இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட். இன் photoelectric effect an electron absorb quantum of energy hν. ஸோ இனிமே இந்த டாப்பிக்கில் லைட்டோடைய எனர்ஜி கால்குலேட் பண்ணோம்னா ஃபார்முலா என்னது, hν இஸ் ஈக்குவல் டு hν. ஹச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூன்றது என்ன ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஆகுது. ரெட் கலராக இருந்தால் ரெட்டோடைய ஃப்ரீக்வன்சி, வயலட்டாக இருந்தால் வயலட் ஃப்ரீக்வன்சி, யூவியாக இருந்தால் யூவி ஃப்ரீக்வன்சி. இன் திஸ் குவாண்டம் எனர்ஜி அப்சார்ப்டு exceeds the minimum energy needed for electron to escape from the metal surface, that is work function phi0. The electron is emitted with maximum kinetic energy. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு மீனிங் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி எது கூட ரிலேட் ஆகும், கைனடிக் எனர்ஜி எது கூட ரிலேட் பண்ணுறோம், மினிமம் ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது அந்த எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மினிமம் சம் எனர்ஜி போதும். ஆனால் நான் அதை விட அதிகமாக எனர்ஜி கொடுத்துட்டேன்னா எலக்ட்ரான் எஸ்கேப் ஆகி ஹை ஸ்பீடில் வெளியில் வரும். அப்போ அது எவ்வளோ ஸ்பீடில் வெளியில் வருதுன்றது எது டிசைட் பண்ணணும்னா, அதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி விட எவ்வளோ நான் எக்ஸஸாக கொடுத்துருக்குறனோ, சொல்கிறது புரியுதா, எவ்வளோ எக்ஸஸ் எனர்ஜி கொடுத்துருக்குறனோ அந்த எக்ஸஸ் எனர்ஜி தான் என்னவா மாறுது, கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் எதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும், hν இது இன்சிடென்ட். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள், இன்சிடென்ட் எனர்ஜி, இன்சிடென்ட் எனர்ஜி மைனஸ் என்னன்னு எழுதலாம், ஒர்க் ஃபங்க்ஷன், அதாவது மினிமம் எனர்ஜி. ஓகே. ஸோ அந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்றது அந்த எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ எனர்ஜி ஏதோ ஒரு நம்பரில் இருக்குது, அந்த வேல்யூ போதும். ஆனால் நான் அதை விட ஜாஸ்தியான எனர்ஜி நான் கொடுத்துட்டேன், ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டேன். அப்போது எவ்வளோ ஜாஸ்தியாக எக்ஸஸாக கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு அது ஸ்பீடு அதிகமாக வெளியில் வந்திருக்கும். அப்போ அந்த எக்ஸஸ் எனர்ஜி தான் என்னவா கன்வெர்ட் ஆகுது, கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ நான் கொடுத்த எனர்ஜி இது, ஆனால் எனக்கு தேவையான எனர்ஜி என்னது, சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன், அதான் மினிமம் எனர்ஜி எனக்கு தேவை. நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கறது எப்படி கண்டுபிடிக்கணும், நான் கொடுத்த எனர்ஜி என்ன, அதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி என்ன, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் என்னது, Kmax. அதுதான் கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். தட் எக்ஸஸ் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ இது மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் எப்படி எழுதுவீங்க, இதுக்கு பதிலாக எனர்ஜியோட யூனிட் என்னது, hν. ஒர்க் ஃபங்க்ஷனோட சிம்பிள் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், phi0.
இதான் அப்படி எழுதியிருப்பாங்க. அதர்வைஸ் இதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆல்சோ எனர்ஜி. எனர்ஜி இந்த ஃபோட்டான்ஸ் இன்சிடென்டான எனர்ஜியோடைய ஃபார்முலா h நியூ நாட். மினிமம் இந்த ஃப்ரீக்வன்சி எனக்கு போதும், ஆனால் நான் கொடுத்துருக்குறது அதோட ஹை ஃப்ரீக்வன்சி. அப்போ அந்த டிஃபரன்ஸ் தான் எக்ஸஸ் எனர்ஜி. ஸோ அப்போ இந்த ஹெச்சை காமனாக எடுத்துட்டேன்னா என்ன வரும்? நியூ மைனஸ் நியூ நாட். இதான் என்னது? கே மேக்ஸுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் ஃபார்முலா. ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா டேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? மினிமம் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். எப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கிவன் டேட்டாவாக இருந்தால். ஓகே, ஒர்க் ஃபங்க்ஷன் கிவன் டேட்டாவாக இருந்தால் டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு இந்த நியூ நாட்டுன்றதுக்கு பேர் என்னங்க? வாட் இஸ் நியூ நாட்? threshold frequency. Threshold frequency, minimum frequency. நான் அதோட ஜாஸ்தியாக கொடுத்துருக்குறேன் எக்ஸ்ட்ரா. அதான் கைனடிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். ஃபர்தராக இதே கேஇ மேக்ஸ் எப்படி எழுத முடியும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை இப்போ கேஇ கைனடிக் எனர்ஜி மேக்ஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ மைனஸ் ஹச் நியூ நாட், அதர்வைஸ் ஹச் நியூ இன்ட்டு இல்லை இப்படி கூட இருக்குது முன்னாடி அந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் நியூ மைனஸ் நியூ நாட். கரெக்டா? இப்போது கே மேக்ஸ் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே? இவி நாட்டா? ஸோ நியூ மைனஸ் நியூ நாட். ஸோ பி நாட் ஈக்குவல் டு இந்த இ கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? ஹச் பை இ நியூ மைனஸ் நியூ. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். எது? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியும் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சொல்கிறது புரியுதா? ஸோ இதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹச் நியூ மைனஸ் ஃபைவ் நாட், தட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ more tightly bound electrons will emerge with the kinetic energies less than maximum value. So note that the intensity of light given frequency is determined by the number of photons incident per second. Intensity அதை தான் டிசைட் பண்ணோம். Increasing the intensity will increase the number of photons emitted per second. ஆனால் threshold frequency விட above ஆகும் incident frequency. அப்போ தான் என்ன ஆகும்? Intensity increase ஆச்சுன்னா the number of electrons emitted per second என்ன ஆகும்? Increase ஆகும். Number of photons emitted per second increases when intensity increases. ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இருக்கும்? அதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கிரேட்டர் தென் த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. ரைட். அதுக்கப்புறம் அந்த முன்னாடி ஈக்குவேஷன் தான் என்னது? ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். கே மேக்ஸ் டிபெண்ட்ஸ் லீனியர்லி ஆன் வி. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோ இல்லை மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியோ. கே மேக்ஸ்ன்றது என்னது? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரிலேட்டட். கே மேக்ஸ் ஈக்குவல் டு இவி நாட். அது எதுக்கு லீனியர்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும்? ஃப்ரீக்வன்சிக்கு. அது இண்டிபெண்ட் ஆஃப் என்னவா இருக்கும்? இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன். இதெல்லாம் முன்னாடி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தாச்சு. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் த radiation. This has happened because in Einstein picture, photoelectric effect arises from the absorption of single quantum of radiation. Single quantum of radiation by single electron. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு எலக்ட்ரான் வெளியில் வர்றதுக்கு ஒரு ஃபோட்டான் எனர்ஜி இஸ் இனஃப். அதில் இன்சிடென்ட் ஆகிற லைட்டில் நிறைய டிஸ்க்ரீட் பேக்கெட்டாக வரும். ஒன்று ஃபோட்டான். ஒன் ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆனால் ஒன் எலக்ட்ரான் அது என்ன பண்ணும்? எஜெக்ட் பண்ணும். ஸோ the intensity of radiation proportional to number of energy quanta per unit area time. Okay, right. Since k max must be non-negative, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. k max must be non-negative. அது நெகட்டிவாக இருக்காது. ஏன்னா ஃபார்முலா என்ன பார்த்தோம்? இதான h nu minus 5 நாட். அப்போ கைனடிக் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இன்சிடென்ட் ஆன லைட்டு வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சியில் கிரேட்டராக இருந்திருக்க முடியும். அப்போ தான் கைனடிக் எனர்ஜி இருந்திருக்க முடியும். அது வெளியில் ஸ்பீடாக வரணும் அப்படின்னா இன்சிடென்ட் ஆனது மினிமமோட அதிகமாக இருந்திருக்கணும். அப்போ இதுதான் கிரேட்டராக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். அப்போ தான் என்ன நடக்கும்? கைனடிக் எனர்ஜி ப்ரெசென்ட்டாக இருக்கும். இல்லைனா இது ஸ்மால், இது கம்மியாக இருந்தால் நெகட்டிவில் கிடச்சிருக்கும். நெகட்டிவில் இருந்தால் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் வெளியிலே வரணும்னு அர்த்தம். தேர் இஸ் நோ எலக்ட்ரான் எஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அது மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் நீங்கள் சொல்லிடலாம். ஸோ இதை சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து என்னது? மீனிங் என்ன? இது எப்படி சொல்லலாம்? கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கணும்னா இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது அதர்வைஸ் இன்சிடென்ட் எனர்ஜி கைனடிக் எனர்ஜிக்கு இருக்கணும் அப்படின்னா
incident energy greater than work function. Greater than work function இருந்திருக்கணும். இது எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணும்போது. ஸோ இதான் என்னது h nu, that is greater than h nu naught. ஸோ h கேன்சல் பண்ணால் ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ண என்ன ஆகணும், இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி should be greater than threshold frequency, then only kinetic energy present. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும்னா இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி should be greater than kinetic energy. அப்போ தான் அது பாசிபிள். சரியா? ரைட். ஸோ இதிலிருந்து நியூ நாட் கண்டுபிடிச்சது என்ன வந்திருக்கு பாருங்க, 5 நாட் பை ஹெச். இது எங்க இருந்து டெரைவ் பண்ணாங்க தெரியுதா? ஒர்க் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா எழுதுனீங்கன்னா அதோட சிம்பிள் வந்து 5 நாட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 5 நாட் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட். ஸோ இதுல இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நியூ நாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நியூ நாட் ஈக்குவல் டு 5 நாட் பை ஹெச், தட் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட். நியூ நாட்னா என்னது, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. ஒர்க் ஃபங்க்ஷன் பை ஹெச் பண்ணால் என்ன கிடைச்சிரும், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். So that equation shows that greater the work function 5 naught, the higher the minimum or threshold frequency nu naught needed to emit photoelectrons. இதை நம்ம பார்த்தது, threshold frequency விட அதிகமாக இருந்தால் தான் என்ன நடக்கும், ejection நடக்கும். Thus there exists a threshold frequency nu naught, பார்த்தோம் இல்லையா 5 naught by h, for the metal surface below which, அதோட கம்மியான frequency incident ஆனா below which no photoelectron emission is possible no matter how intense the incident radiation may be or how long it falls on the surface. அப்படின்னா என்ன அர்த்தம், சப்போஸ் மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா க்ரீன் கலர்னு எடுத்துக்கிறேன். க்ரீன் கலரில் தான் அதில் எஜெக்ஷன் மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கணும், க்ரீன் இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். அப்போ க்ரீனில் ஒரே ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆனால் கூட ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிடும். சரியா? ஆனால் க்ரீனுக்கு பதிலாக நான் ரெட்டு யூஸ் பண்ணுறேன். ரெட்டு யூஸ் பண்ணும்போது ரெட்டு வந்து க்ரீனை விட என்னது லெஸ் ஃப்ரீக்வன்சி. எனக்கு க்ரீன் வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, க்ரீனை விட ஹை ஃப்ரீக்வன்சினா எங்கே போகணும், நான் இந்த பக்கம் வரணும். கரெக்டாக வயலட், இண்டிகோ, ப்ளூ இந்த பக்கம் வரணும். அதான் என்னது ஹை ஃப்ரீக்வன்சி. அதில் எது இன்சிடென்ட் ஆனாலும் எஜெக்ஷன் நடக்கும். அதை விட கம்மியான ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஆனால் எஜெக்ஷன் நடக்காது. இப்போ நான் ரெட்டோட இன்டென்சிட்டி நான் அதிகமாக்குறேன், பிரைட்னஸ் இன்னும் ஜாஸ்தி பண்ணுறேன், ரொம்ப நேரம் லைட்டை இன்சிடென்ட் பண்ணுறேன். எதை ரெட் லைட்டை வந்து 1 hour 2 hour அந்த மாதிரி ரொம்ப நேரமாக இன்சிடென்ட் பண்ணுறேன், பிரைட்னஸையும் ஜாஸ்தி பண்ணுறேன். இந்த எந்த ப்ராசஸ்லையுமே என்ன நடக்காது, எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது. ஏன், நீங்கள் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் இன்சிடென்ட் ஆகிறது வந்து அதிகமாகுது. அதாவது இன்டென்சிட்டி அதிகமாகுதே தவிர அந்த 1 ஃபோட்டானோட எனர்ஜி என்னவா இல்லை, அந்த எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜி இல்லை. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் நீங்கள் எவ்வளோ இன்சிடென்ட் பண்ணாலும் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டான் தான் தேவை. அப்போ அந்த ஒரு ஃபோட்டானுக்கு அந்த எனர்ஜி இருக்கணும். அப்போ அது கண்டிப்பாக த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட அதிகமான எனர்ஜியாக இருந்தால் தான் என்ன நடக்கும், எஜெக்ஷன் நடக்கும். அதனால தான் ரொம்ப நேரம் நீங்கள் ரெட் லைட்டை இன்சிடென்ட் பண்ணாலும் இல்லை நிறைய ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பண்ணாலும் எஜெக்ஷன் நடக்காது. பிகாஸ் தட் இஸ் லெஸர் தென் க்ரீன். நான் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு. அப்போ க்ரீன் அதை விட அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நீங்கள் எப்போ இன்சிடென்ட் பண்ணாலும் எஜெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். அது கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அதான் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாயிண்ட்டில். பிலோ விச் இதை விட கம்மியான ஃப்ரீக்வன்சி, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஃபார் த மெட்டல் சர்ஃபேஸ் பிலோ விச் நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இஸ் பாசிபிள் no matter how intense the incident radiation may be or how long it falls on the surface. Okay, intensity of radiation as noted above is proportional to number of energy quanta per unit area as per unit time. The greater number of energy quanta available, the greater is the number of electron absorbing energy quanta and greater therefore the number of electrons coming out. இது greater இருந்துக்கும் போது அது பாசிபிள். Okay, this explain why nu greater than nu naught photoelectric is proportional to intensity. Right. In Einstein picture, the basic elementary process involved in photoelectric effect is the absorption of quantum by electron. This process is instantaneous. Thus, whatever may be the intensity, the number of quanta of radiation per unit area per unit time, photoelectric emission is instantaneous. Low intensity does not mean delay in emission. ஞாபகம் வச்சுக்கோங்க. Intensity கம்மியாக இருக்குன்னா அர்த்தம் என்ன கிடையாது,
ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வந்து கம்மியாக நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது, மீன்ஸ் டிலே ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது, ஸ்டில் அதே ஸ்பான்டேனியஸாக தான் நடக்கும். புரியுதா? எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும். இன்டென்சிட்டி கம்மியாச்சுன்னா எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் கம்மியாக இருக்குமே தவிர, இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் வந்து ஸ்லோவாக எமிட் ஆகுது, இல்லை கம்மியாக எமிட் ஆகுது அப்படின்லாம் எடுத்துக்கூடாது. புரியுதா? அதோட மீனிங் லோ இன்டென்சிட்டி டஸ் நாட் மீன் தட் டிலே இன் எமிஷன். ஓகே, இன்டென்சிட்டி ஒன்லி டிட்டர்மைன், இன்டென்சிட்டி எதை மட்டும் தான் டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா, ஒன்லி டிட்டர்மைன்ஸ் ஹவு many electrons are able to participate in the elementary process. அதை தான் அது டிசைட் பண்ணும், எவ்வளோ எலக்ட்ரான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது எஜெக்ஷன் ஆகிறதுக்கு. அது எது டிசைட் பண்ணும், எவ்வளோ லைட்டு இன்சிடென்ட் ஆகுது, எவ்வளோ ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகுது, அதை தான் இன்டென்சிட்டி டிசைட் பண்ணும். புரியுதா? அதை பேஸ் பண்ணி நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கும். ரைட், இப்போ இந்த பார்த்த அந்த ஃபார்முலா தான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே ஈக்குவேஷன் தான். இதில் தான் அந்த V0 ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம அங்கே முன்னாடி கொடுத்தோம் இல்லையா, திரும்ப அதை எழுதுகிறேன். என்ன பார்த்தோங்க, K max equal to H nu minus phi naught ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ K max எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன், ஒர்க் ஃபங்க்ஷன் EV0 ஸ்டார்டிங்காக நம்ம பார்த்துருந்தோம், H nu minus phi naught. அப்போ V0 இங்கே வச்சுக்கிட்டு இந்த E இங்கே கொண்டு வந்துட்டு என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷனில் மாடிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா H by E இன்ட்டு இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் phi naught by E. இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற இங்கே கொண்டு வந்து ரெண்டுத்துக்கு டிவிஷன் காமனாக வந்துடும். ஸோ இங்கேயும் டிவிஷனில் வரும், அது இந்த டேர்ம்லேயும் டிவிஷனில் வந்துடும் E. சொன்னது புரியுதா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எது கூட கம்பேர் பண்ணலாம் நீங்கள், மேக்ஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஞாபகம், ஸ்ட்ரெயிட் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. அப்போ இந்த கேஸில் ஸ்லோப் m எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம், ஸ்லோப் m ஈக்குவல் டு h by e கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில், இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணிங்கன்னா ஒய்க்கு பதிலாக V0 இங்கே இருக்குது, mx x இங்கே ஃப்ரீக்வன்சி வேரியபிள், எந்த ஃப்ரீக்வன்சிலாம் நம்ம கொடுக்கலாம், அதான் நம்ம கொடுக்க போகிற இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி, அதுதான் வேரியபிள் காம்பனண்ட். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டேட்டா கிடைக்கும். ஸ்லோப் எதுக்கு ஈக்குவல், h by eக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் c எதுக்கு ஈக்குவல், மைனஸ் phi naught by e, c ஈக்குவல் டு மைனஸ் phi naught by e. ஸோ இட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஃபார்மெட்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c ஃபார்மெட்டில் கிடைச்சிருக்கு. This is an important result. It predicts that V0 versus frequency curve is a straight line. அது என்னது, ஸ்ட்ரெயிட் லைன் கர்வ். அப்போ என்ன மீனிங், ஸ்லோப் எது கொடுத்துருக்காங்க, h by e. இப்போ நான் கொடுத்துருக்கு இல்லையா ஸ்லோப் h by e. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ஆல்ரைட், நெக்ஸ்ட்டு பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட், ஃபோட்டான். அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோம், அது ப்ராப்ளம் நமக்கு யூஸ் பண்ணுவோம். பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட், லைட்டோடைய நேச்சர், பார்ட்டிக்கல் நேச்சர் எப்படி ஸ்டடி பண்ணுறோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் thus gave evidence to the strange fact that light is an interaction with matter behaved as if it was made a quanta or packets of energy. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ப்ராசஸ் நடக்கும்போது gave the evidence. Okay, light is an interaction, light is interaction with matter behaved as if it was made of quanta or packet of energy. Each energy is what, h nu. ஸோ எப்போ வந்து லைட் வந்து பார்ட்டிகல் நேச்சர் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, நார்மலாக லைட்டு ட்ராவல் ஆகும்போது நம்ம என்னென்னு சொல்லுவோம், வேவ் நேச்சர். லைட்டு நார்மலாக ட்ராவல் ஆகும்போது அப்போ நம்ம ஸ்டடி பண்ணுறது வேவ் நேச்சர் ஆஃப் லைட்டு. ஒரு மேட்டர் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது, ஒரு மெட்டல் மேலே லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா, மேட்டர் அப்படின்ற அந்த பார்ட்டிகல் மேலே லைட் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது, இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது, அந்த சுச்சுவேஷனில் லைட் ஆக்ட் ஆஸ் ஏ பார்ட்டிகல் நேச்சர். புரியுதா? மேட்டர் கூட எப்போல்லாம் இன்ட்ராக்ஷன் பண்ணுதோ லைட் வந்து, அப்போல்லாம் லைட்டோடைய நேச்சர் என்னவாக இருக்குன்னு அர்த்தம், பார்ட்டிகல் நேச்சராக இருக்குது. அதான் அந்த பாயிண்ட். ஸோ இஸ் த லைட் குவாண்டம் ஆஃப் எனர்ஜி டு பி அசோசியேட்டட் வித் a particle? Einstein arrived at important result that light quantum can be also be associated with momentum. இதுதான் ஆக்சுவலாக லைட்டோடைய momentum. P is equal to h nu by c. ஓகேவா? P is equal to h nu by c. அதை வந்து அவர் வந்து கால்குலேட் பண்ண அந்த வேல்யூ, momentum of light energy. A definite value of energy as well as momentum is a strong sign that light quantum can be associated with a particle. This particle was later named as photon. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், photon. Light particle நேம் வந்து photon. The particle like behavior of light was further confirmed. Compton effect.
ஓகேவா? ஐன்ஸ்டீன் வாஸ் awarded Nobel Prize in Physics his contribution theoretical physics and photoelectric effect. In 1923 Millikan was awarded Nobel Prize in Physics for his work on the elementary charge of electricity. அதை கண்டுபிடிச்சதுக்காக. ஓகே, ரைட். Next, we can summarize the photon picture electromagnetic radiation as follows. So photon உடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்கணும். இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த அசர்ஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி எல்லாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ஆல்ரெடி இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு இந்த தேரி பாயிண்ட்டை பேஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது இன்ட்ராக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் வித் மேட்டர். In interaction of radiation with matter, the radiation behaves as if it is made up of particles called photons. So that's simple point. So light வந்து ஒரு மேட்டர் கூட இன்ட்ராக்ட் ஆகும்போது லைட் என்னவா ஆக்ட் ஆகுன்னு சொல்ல போகிறோம், பார்ட்டிகிள் ஆக்ட் ஆகுது. அந்த பார்ட்டிகிள் ஆக்சுவலி நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், ஃபோட்டான். புரிஞ்சுதா? இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஈச் ஃபோட்டான் ஹேஸ் எனர்ஜி. ஒரு ஃபோட்டானுக்கும் எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி எதுக்கு ஈக்குவல், ஹச் நியூ. ஹச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூன்றது எந்த கலர் ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஆகுதோ அதனுடைய வேல்யூ, ரெட்டோ ப்ளூவோ வயலட்டோ அல்ட்ரா வயலட்டோ க்ரீனோ வாட் எவர் த ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் மொமெண்டம், அந்த லைட் பார்ட்டிகளுடைய மொமெண்டம் P is equal to h nu by c. h nuனா எனர்ஜி கரெக்டாக, பை c. cன்றது என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட். 3 × 10 to the power 8 meter per second, அது கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும் இல்லையா? ஸோ மொமெண்டம் P is equal to h nu by c அண்ட் ஸ்பீடு c, அப்புறம் ஸ்பீட் ஆஃப் லைட் சொல்லியிருந்தேன் அதில். இது செகண்ட் பாயிண்ட். ஆல் த ஃபோட்டான்ஸ் ஆஃப் லைட் பார்ட்டிகல் ஃப்ரீக்வன்சி நியூ ஆர் வேவ் லென்த் லேம்டா ஹாவ் சேம் எனர்ஜி. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரே மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸோடைய ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகும்போது அதனுடைய வேவ் லென்த்தாக இருக்கட்டும் ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே எனர்ஜி என்னவாக இருக்கும், சாரி அந்த வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி கனெக்ட் பண்ணும்போது எனர்ஜி என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஈஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. இந்த ஃபார்முலா எப்படி எழுதிருப்பாங்கன்னா, எனர்ஜி ஈஸ் இருக்கு இல்லையா, எனர்ஜியோடைய ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஈஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. இதை வேவ் லென்த் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்து உள்ள ரிலேஷன் என்னது, ஸ்பீடு. சி இஸ் ஈக்குவல் டு நியூ லேம்டா. ஞாபகம் இருக்கா, ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த் மல்டிப்ளை பண்ணாலே கிடைக்கும், ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கிடைக்கும். அப்போ இதிலிருந்து சி பை லேம்டா என்னன்னு சொல்லலாம், சி பை லேம்டா ஈக்குவல் டு நியூ அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக புரியுதா? அப்போது இங்கே நியூ என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், சி பை லேம்டா. ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னு சொல்லலாம், வேவ் லென்த்து கூட கனெக்ட் பண்ணால் ஹச்சி பை லேம்டா. அப்போ ஃபைனலாக எனர்ஜி ஃபோட்டான் எனர்ஜியை ஃப்ரீக்வன்சி சொன்னால் ஹச் நியூ, வேவ் லென்த்தை வச்சு சொன்னீங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஹச்சி பை லேம்டா. இது வந்து என்னது, எனர்ஜியோடைய ஃபார்முலா. திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஈஸ் ஈக்குவல் டு ஹச் நியூன்றது ஃப்ரீக்வன்சி கிவன் டேட்டாவாக இருந்து எனர்ஜி கண்டுபிடிக்கணும். வேவ் லென்த் கிவன் டேட்டாவாக இருந்து அந்த எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா ஹச்சி பை லேம்டான்னு யூஸ் பண்ணணும். புரியுதா? அப்போ இன்சிடென்ட் ஆகிற ஒரு ஃபோட்டானுடைய மோனோக்ரோமேட்டிக் லைட்டோடைய எனர்ஜி என்னவாக இருக்கும், ஃபோட்டானோட எனர்ஜி சேமாக தான் இருக்கும். இதர் வேவ் லென்த்தில் சொல்லணும்னா ஹச்சி பை லேம்டா, ஃப்ரீக்வன்சினா ஹச் நியூ. அதே மாதிரி மொமெண்டமும் சேமாக தான் இருக்கும், ஹச் நியூ பை சி. வேவ் லென்த்தை வச்சு சொன்னால் என்ன வரும், நியூ பை சி இருக்கு இல்லையா, அது சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ஹச் பை லேம்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ அந்த ஈக்குவேஷனில் மொமெண்டம் P is equal to இந்த ஃபார்முலாவில் மொமெண்டம் ஃபார்முலா எடுத்திங்கன்னா P is equal to என்ன வரும், ஹச் நியூ பை சி. இதான பேசிக் ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி கூட பார்த்தோம், ஹச் நியூ பை சி. அப்போது எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், நியூ எதுக்கு ஈக்குவல், சி பை லேம்டா. கரெக்டாக லேம்டா உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 பை லேம்டாவுக்கு பதிலாக எழுதுனீங்கன்னா, இது அடுத்த கேஸு, இதுலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா சி பை நியூ ஈக்குவல் டு லேம்டான்னு கிடைக்குமா, சொல்கிறது புரியுதா? இது இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா இது இப்போ நான் லேம்டாவுக்கு கனெக்ட் பண்ண போகிறேன் மொமெண்டமை. ஸோ லேம்டாவை இங்கே கொண்டு போய்ட்டு நியூவை கொண்டு வந்து சி பை நியூ ஈக்குவல் டு லேம்டா. ஆனால் இங்கே எனக்கு நியூ பை சி இருக்குது. சி பை நியூனா லேம்டா, நியூ பை சினா என்ன அர்த்தம், 1 பை லேம்டா. ஸோ 1 பை லேம்டான்றதுனால என்ன ஆகிடுது, லேம்டா டினாமினேட்டரில் வந்துடுது. இது மொமெண்டம், ஃபோட்டானுடைய மொமெண்டம் ரிலேஷன். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த். ஸோ மொமெண்டம் ஹச் பை லேம்டான்னு சொல்லலாம், வேவ் லென்த் கூட கனெக்ட் பண்ணால், ஃப்ரீக்வன்சியை கனெக்ட் பண்ணால் என்ன வரணும், ஹச் நியூ பை சி. எனர்ஜி சொல்லும்போது எனர்ஜி ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹச் நியூ, வேவ் லென்த் கூட சொல்லும்போது ஹச் சி பை லேம்டா. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம், எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்.
ஓகேவா ரைட் பை இன்க்ரீசிங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கிவன் wavelength there is only increasing the intensity அதிகமான எது மட்டும்தான் ஆகும்னு அர்த்தம் there is only increasing the number of photons per second அதான் அதிகமாகுமே தவிர எது மாறாது எனர்ஜி மாறாது ஒரு ஃபோட்டானுக்கும் அதே எனர்ஜி தான் இருக்கும் பிரைட்னஸ் அதிகமாகுதுன்னா இன்டென்சிட்டி அதிகமாகுது இன்டென்சிட்டி அதிகமாகுதுன்னா the number of photons incident per second என்ன ஆகுதுன்னு அர்த்தம் அதிகமாகுது அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் per செகண்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம் எலக்ட்ரான் எஜெக்ஷன் தான் அதிகமாகுமே தவிர எது மாறாது உங்களுக்கு எனர்ஜி ஆஃப் ஒன் ஃபோட்டான் மாறாது ஓகேவா எனர்ஜி ஆஃப் ஒன் ஃபோட்டான் இஸ் சேம் thus photon energy is independent of intensity ஸோ ஃபோட்டான் எனர்ஜி இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்காது independent of intensity of radiation ஸோ எவ்வளோ லைட் இன்சிடென்ட் ஆனாலும் ஃபோட்டானோட எனர்ஜி அதை டிபெண்ட் பண்ணியிருக்காது டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த் புரிஞ்சுதா அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்க ஃபோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஃபோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அண்ட் ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஃபோட்டானுடைய சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜா இல்லை நெகட்டிவ் சார்ஜ்னு கேட்டால் அது என்னது நியூட்ரல் அது பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது ஃபோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் அந்த இடத்துல ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆனால் அதில் எந்த இம்பேக்டும் இருக்காது ஏன் பிகாஸ் ஃபோட்டான் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கிறது என்ன பண்ணாது ஃபீல்டுனால எந்த இம்பேக்ட்டையும் ரியலைஸ் பண்ணாது சொல்கிற பாயிண்ட் புரியுதா ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது ஃபோட்டான் அங்கே இன்சிடென்ட் ஆச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் ஆகாது ஏன்னா அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் புரியுதா ஸோ திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது ஃபோட்டானோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அது வந்து பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா அப்படின்னு ஃபோட்டான் கேட்டாங்கன்னா இட் இஸ் நாட் எ வாட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இட் இஸ் எ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அண்ட் ஆல்சோ இட் டஸ் நாட் டிஃப்ளெக்டட் எய்தர் எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் present or both present சரியா in a photon particle collision the total energy and total momentum conserved இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கேஸில் எப்பயுமே என்னவா இருக்கும் டோட்டல் எனர்ஜியும் கன்சர்வ்டு டோட்டல் மொமெண்டமும் கன்சர்வ்டு எப்போ ஃபோட்டான் எலக்ட்ரான் கொல்யூஷன் நடக்கும்போது அதர்வைஸ் ஃபோட்டான் பார்ட்டிக்கல் கொல்யூஷன் இருக்கட்டும் சொல்கிறது புரியுதா டோட்டல் எனர்ஜிங்க என்னவா இருக்கும் கன்சர்வ்ட் ஆல்சோ டோட்டல் மொமெண்டம் ரெண்டுமே எப்பயுமே கன்சர்வ்டாக தான் இருக்கும் ஃபோட்டான் எலக்ட்ரான் அந்த கொல்யூஷன் நடக்கும்போது அதர்வைஸ் ஃபோட்டான் பார்ட்டிக்கல் கொல்யூஷன் நடக்கும்போது போத் மொமெண்டம் அண்டு எனர்ஜி கன்சர்வ்ட் ஹவெவர் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மே நாட் பி கன்சர்வ்ட் ஆனால் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மே நாட் பி கன்சர்வ்ட் இன் எ கொல்யூஷன் ஸோ எவ்வளோ ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுதோ அது எல்லாம் கன்சர்வ்டுன்னு கேட்டால் அது மே பி நாட் கன்சர்வ்டு ஸோ த ஃபோட்டான் மே பி observed or new photon may be created ஸோ அது வந்து சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா சில ஃபோட்டான்ஸ் அப்சர்வ் ஆகிடும் சில ஃபோட்டான்ஸ் என்ன ஆகிடும் உங்களுக்கு சில ஃபோட்டான்ஸ் வந்து இது புதுசாக க்ரியேட் ஆகிடும் அதாவது அதுலேருந்து வேறு ஒரு நியூ ஃப்ரீக்வன்சி ரிலீஸ் ஆகும் ஸோ ஒன்று அதை அப்சர்வ் பண்ணட்டும் இல்லை அதுலேருந்து நியூ ஃபோட்டான்ஸ் ரிலீஸ் ஆகலாம் அதான் அந்த பாயிண்ட் த ஃபோட்டான்ஸ் மே பி அப்சர்வ்ட் ஆர் நியூ ஃபோட்டான் மே பி கிரியேட்டட் ஓகேவா ஸோ ஃபோட்டான் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எத்தனை இன்சிடென்ட் ஆச்சோ அது கன்சர்வ் ஆகும்னு சொல்ல முடியாது பட் டோட்டல் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஆல்வேஸ் கன்சர்வ்ட் புரியுதா கிளியர் ரைட் நெக்ஸ்ட்டு வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் லைட்டோடைய நேச்சரை பார்ட்டிகிள்னு சொல்லிட்டோம் கரெக்டாக அடுத்து ஒரு டீப்ராக்லிக்கு அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் நேச்சர் கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு லைட் அந்த பார்ட்டிகளுக்கு வந்து இது வந்து இந்த வேவுக்கு வந்து லைட் வந்து வேவ்னு ஆல்ரெடி தெரியும் அதுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குன்னா அப்போ ஆல்ரெடி எனக்கு பார்ட்டிகல் தெரியும் அப்போ பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர் இருக்கணும்ல அதுதானே அந்த யூனிவர்சல் நேச்சரில் இருக்க முடியும் அப்படின்ற அந்த ஐடியா வச்சுக்கிட்டு பார்ட்டிகளுக்கு ஏன் வேவ் நேச்சர் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ணும்போது தான் அவர் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வராரு அவர் ஒரு ஐடியா கொண்டு வராரு அதுதான் என்னது வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் அதுக்கு வேவ் நேச்சர் எப்படி இருக்குன்றதை கொண்டு வராரு அதான் வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி ஓகே த டூயல் வேவ் பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட் பத்தில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் comes out clearly from what we have learnt in this and preceding chapters. The wave nature of light
shows up in the phenomena wave nature வச்சு நம்ம எதை வச்சு ஸ்டடி பண்ணோம் interference diffraction and polarization interference diffraction and polarization இந்த இது வச்சிட்டு நம்ம என்ன பண்றோம் wave nature of light ஸ்டடி பண்றோம் கரெக்ட்டா okay on the other hand in photoelectric effect and Compton effect which involve energy and momentum transfer radiation behaves as if it is made up of bunch of particles the photons whether particle or wave description is best suited for understanding the experiment depends on the nature of the experiment. For example, the familiar phenomenon of seeing an object by our eye, both the description are important. The gathering and focusing mechanism of light by eye lens is well described in the wave picture, but its absorption by the rods and cones in the retina records for photon picture of light. Normally வந்து நம்ம அந்த என்ன ஒன்றும் இல்லை சிம்பிளாக நம்ம ஐ பார்க்குறோம் இல்லையா ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குற அந்த கான்செப்ட் வச்சு வேவ் நேச்சரையும் பார்ட்டிகல் நேச்சரையும் ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் தான் என்ன சொல்கிறாங்க இந்த கேதரிங் அண்ட் ஃபோக்கஸிங் மெக்கானிசம் ஆஃப் லைட் பை ஐ லென்ஸ் இஸ் வெல் டிஸ்கிரைப் இன் த வேவ் பிக்சர் அது ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணுது பட் இட் ஆல்சோ அப்சர்ப்ஷன் ஆஃப் த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அது நம்ம ரெட்டினாவில் அப்சர்வ் ஆகுது என்ன அப்சர்வ் ஆகுது ஃபோட்டான் பிக்சர் ஆஃப் லைட் நம்ம ரெட்டினாக்குள்ளே விழும்போது அதனுடைய ஃபோட்டான் தான் இன்சிடென்ட் ஆகுது அதான் என்னது பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் த லைட் a natural question arises if radiation has dual wave particle nature might not the particles of nature electrons proton etc also exhibit wave like சொன்னார்லையா அந்த பாயிண்ட் இதான் அவர் திங்க் பண்ணுறாரு ஏன் அதுக்கு வந்து வேவ் கேரக்டர் இருக்கக்கூடாது எதுக்கு பார்ட்டிகிள்ஸுக்கு பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் நேச்சருக்கு ஏன் வேவ் நேச்சர் இருக்கக்கூடாது அதான் யாருடைய டவுட்டு டி ப்ராக்லியோடைய டவுட் ஓகேவா in 1924 the French physicist de Broglie forward the hypothesis that moving particles of matter should display wave like property under suitable conditions. He reasoned that nature was symmetrical. Sorry என்ன சொல்றாரு nature was symmetrical. So nature symmetrical na லைட்டுக்கு வேவ் நேச்சர் இருக்குது பார்ட்டிகல் நேச்சர் இருக்குன்னா அப்போ பார்ட்டிகிள் என்ன இருக்கணும் வேவ் நேச்சர் இருக்கணும் தட் இஸ் சிமெட்ரிக்கல் ஓகே நேச்சுரல் சிமெட்ரிக்கல் ஸோ தட் டூ பேசிக் ஃபிசிக்கல் என்டிட்டிஸ் மேட்டர் அண்ட் எனர்ஜி மஸ்ட் ஹவ் சிமெட்ரிக்கல் கேரக்டர் ஸோ இஃப் ரேடியேஷன் ஷோஸ் டூயல் ஆஸ்பெக்ட்ஸ் so should matter. De Broglie proposed that the wavelength lambda associated with the particle moment p is given as so அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா பார்ட்டிகிளோடைய வேவ்லென்த் கொடுத்துருக்காரு அதோட ஈக்குவேஷன் இதுதான் லாம்டா ஈக்குவல் டு ஹச் பை பி ஓகேவா அந்த பார்ட்டிகளுடைய வேவ் லென்த்து அவருக்கு கொண்டு வந்த வேல்யூ என்னன்னா லாம்டா ஈக்குவல் டு ஹச் பை பி பார்ட்டிகளுடைய மொமெண்டம் ஃபார்முலா என்ன பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி கரெக்டா ஸோ அதனால் ஹச் பை மொமெண்டம் ரீப்ளேஸ்டு பை எம் இன்ட்டு வி மாஸ் இன்ட்டு velocity அப்படின்னு ஓகேவா where m is the mass of the particle and v its speed right this equation known as de Broglie relation இந்த equation name தான் என்னது de Broglie relation and the wavelength lambda of matter wave is called இந்த lambda க்கு நேம் என்ன wavelength lambda of the matter wave is called de Broglie wavelength இந்த wavelength இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுற அந்த wavelength க்கு பேர் வந்து என்னது de Broglie wavelength that is called matter wavelength அதுக்கு நம்ம இங்க என்ன நேம் கொடுக்குறோம் அவர் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு பேர் de Broglie wavelength the dual aspect of matter is evident in the de Broglie relation on the left hand side in the equation lambda is attribute of wave while right hand side the momentum p is a typical attribute of particle Planck constant h relates to two attributes இப்போ நம்ம என்ன பண்றோம் Planck constant உடைய காம்பவுண்ட் உள்ள கொண்டு வரோம் அந்த முன்னாடி எக்ஸ்பெரிமென்ட் பார்த்தோம் இல்லையா இது வந்து ஃபோட்டான்ல என்ன பார்த்தோம் P is equal to h nu by c ன்னு பார்த்தோமா momentum of photon P is equal to h nu by c அதில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் என்ன ரிலேஷன் கிடைக்கும் the de Broglie wavelength lambda equal to h by p ன்னு சொல்லலாம் இந்த எக்ஸ்பிரஷன் வச்சுக்கிட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் c by nu க்கு ஈக்குவல் சொல்லலாம் c by nu ஸ்பீட் ஆஃப் லைட் பை
ஃப்ரீக்வன்சி அதனுடைய வேல்யூவும் ஹெச்பிஐபி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டி பிராக்லி வேவ்லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ரிலேட் பண்ணோம்னா இன்டர் ரிலேஷன் கொண்டு வந்தீங்கன்னா சரியா. ஸோ அதாங்க சொல்லியிருப்பாங்க, ஃபார் எ மெட்டீரியல் பார்ட்டிகிள் இஸ் பேசிக்கலி ஹைப்போதிசிஸ் whose validity can be tested only experiment. However, it is interesting to see that is satisfied also by photon. அதான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தட் இஸ் the de Broglie wavelength of photon, the wavelength of electromagnetic radiation of which the photon is a quantum of energy and momentum. So lambda is smaller for a heavier particle. Lambda wavelength வந்து smaller for heavier particle or more energetic particle. Okay, for example, de Broglie wavelength of a ball of mass 0.12 kg moving with a speed of, for example கொடுத்துருக்காங்க. இது சால்வ் பண்ணால் என்ன வந்திருக்கு பாருங்க, 2.76 × 10⁻34 மீட்டர் அந்த wavelength. This wavelength is also small, that is beyond any measurement. So this is the reason why macroscopic objects in our daily life do not show wave like property. So அதனுடைய wavelength வந்து எவ்வளோவா இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக கிடச்சிருங்க பாருங்க. பிகர் மேக்ரோஸ்கோபிக் லெவல் எடுக்கும்போது மாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது மேக்ரோஸ்கோபிக் லெவல் எடுத்து அதனுடைய டி பிராக்லி வேவ்லென்த்தை கால்குலேட் பண்ணால் என்ன வந்திருக்கு பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக 2.76 × 10⁻34 அப்படின்னா என்ன அர்த்தம், தட் மச் ஸ்மால் லென்த்து. 10⁻34னா 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கும், 34 வேல்யூஸ் இருக்கும். 0 போயிட்டு கடைசியாக இந்த வேல்யூ வந்து நிற்கும். அப்போ அது வந்து என்னது ரொம்ப ஸ்மால். அதனால் அது நெக்லிஜிபிள். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ரோஸ்கோபிக் லெவலில் ஸ்டடி பண்ணும்போது இந்த வேவ்லென்த்தை வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிக்கில் நம்ம இது மேட்டர் இருக்கு இல்லையா, அதை வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிக்கில் என்ன பண்ணுறதில்ல, ஸ்டடி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வேவ்லென்த் இஸ் ஸோ ஸ்மால் தட் இஸ் பியாண்ட் எனி மெஷர்மெண்ட். திஸ் இஸ் த ரீசன் ஒய் மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் do not show wave like property. On the other hand, in the subatomic domain, the wave character particle is significant in measurement. But சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் இன்றைக்கி ஆட்டம் லெவலில் எடுத்து ஸ்டடி பண்ணும்போது ஆட்டம், எலக்ட்ரான், ப்ரோட்டான் அந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ஸ்கேல் லெவலில் படிக்கும்போது அப்போ வந்து இது முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்கும் இதுவுமே, ஏன்னா அதில் வேவ் நேச்சர் இருக்கிறதுனால. ஸோ மேக்ரோஸ்கோபிக் லெவலில் இது நெக்லிஜிபிளாக எடுத்துக்கிறோம், அதை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. பட் சப்பாட்டாமிக் பார்ட்டிகளை பற்றி ஸ்டடி பண்ணும்போது திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். சரியா, கிளியரா, ரைட். ஸோ இவ்வளோ தான் அந்த சாப்டர் முடிஞ்சது. திஸ் இஸ் அ ஸ்மால் சாப்டர். சரியா, இந்த சாப்டர் வந்து வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ நமக்கு நீட் எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் வரக்கூடிய ஒரு சாப்டர். இந்த சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக இதில் இருக்கிற அந்த கான்செப்ட் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாலே இதனுடைய எல்லா கான்செப்டையும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஃபார்முலா ரொம்ப லிமிட். இதில் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப லிமிட்டடான ஃபார்முலா தான் இருக்கும். பேசிக்காக ஒர்க் ஃபங்க்ஷன் அதனுடைய ஃபார்முலா என்ன, அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம், அந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அதுக்கும் இந்த ஒர்க் ஃபங்க்ஷனுக்கும் எப்படி ரிலேட் பண்ணுறோம், அந்த இன்சிடென்ட் லைட்டு கூட கனெக்ட் பண்ணும்போது K max = h - φ0. ஸோ அதில் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி கொடுக்கலாம், சம்டைம்ஸு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் கேட்கலாம், இல்லை ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கேட்கலாம். அப்போ V0 அப்படின்னு மாற்றிட்டு V0 கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அதை கரெக்டாக அந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணி கால்குலேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட தெரியணும். ஏன்னா இதில் கால்குலேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் மொமெண்டம், ஃபோட்டானுடைய மொமெண்டம் கேட்கும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணி எல்லாமே ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் வரக்கூடிய அந்த ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் அப்படின்னு பாசிபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த டி பிராக்லி வேவ்லென்த். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, அந்த டி பிராக்லி வேவ்லென்த்தோடைய கான்செப்ட்லேருந்து நீங்கள் கொஷின்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக அதுலேயும் பார்க்க முடியும். லாம்டா ஈக்குவல் அந்த எக்ஸ்பிரஷன் என்ன கிவன் டேட்டா கொடுக்குறாங்களோ ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இந்த அசோசியேஷன் டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முதல்ல எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண இந்த சாப்டரில் இதுக்கு முன்னாடி வந்த நீட் கொஸ்டின்ஸில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணிட முடியும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மோஸ்ட்லி இது கான்செப்ட் கம்ப்ளீட்டாக பேஸ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ராப்ளமே கூட அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் அதை வச்சு நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் சில கொஸ்டினுக்கு கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அது அந்தந்த இயர்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். பட் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு
கிளாரிட்டி கிடைக்கும், ஐடியாவும் கிடைக்கும். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஸ்மால் அண்ட் சிம்பிள் சாப்டர். சரியா, டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இந்த இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இதெல்லாம் எது டிபெண்ட், எதெல்லாம் இண்டிபெண்ட், அதெல்லாம் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். எந்த கன்ஃபியூஷனும் வச்சுக்கூடாது, குழப்பிக்கூடாது. தெளிவு ரொம்ப முக்கியம் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். சரியா, ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் பார்க்குறோம் கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள். சரியா, வாட் எவர் த ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன சேஞ்ச் பண்ணாமல் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். சரியா, தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.